பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த மாலை நேர கூட்டத்துக்கு வந்த உங்களை யாவருக்காகவும் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலையில் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கவனிச்சோம். கர்த்தர் நல்லவர் என்பதை குறித்து 2 வாரமாக நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் நாம் அறிந்திருக்கிறோம். இந்த மாலை கூட்டத்தில் ஒரு வித்தியாசமாக உங்களோடு கூட நான் பேசணும்னு விரும்புகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் குறிப்பு எடுத்துக்கொண்டாலும் நல்லது தான். உங்கள் வாழ்க்கையிலே சில காரியங்கள் நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஜெபத்தை பற்றி சில காரியங்களை ஜான் வெஸ்லி என்கிற தேவ மனிதன் சொல்கிறார். மனிதன் வேண்டிக் கொள்ளாமல் எந்த காரியத்தையும் பூமியிலே எதையும் தேவன் செய்வதில்லை என்றார். மனிதன் வேண்டிக் கொள்ளாமல் எந்த காரியத்தையும் பூமியிலே கர்த்தர் செய்கிறதில்லை. வேண்டிக் கொள்ள வேண்டும். ஆமென். அப்போ வேண்டிக் கொண்டால் தான் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அப்போ வேண்டிக் கொள்ளாமல் இருக்கும்போது எந்த காரியத்தை அவர் செய்ய மாட்டார். ஏன் ஆண்டவர் வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறாரு? கேளுங்கள், அப்போது தான் உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாக கொடுக்கப்படும். அப்போ கேட்காமல் ஆண்டவர் எதையும் செய்கிறவர் அல்ல. கேட்கணும், மனுஷன் விருப்பப்பட்டு கேட்கணும். ஆமென். நான் ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஜெபத்தில் நாங்கள் விருப்பப்பட்டு சில காரியங்கள் நம்ம கேட்குறோம். ஆமென். விருப்பத்தை சொல்கிறோம். ஆண்டவரே உம்முடைய ராஜ்யம் வரட்டும், உம்முடைய ராஜ்யம் வரட்டும், உம்முடைய சித்தம் பூமியில் நிறைவேறட்டும். பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக செய்ய வேண்டும் அப்படின்ட்டு நம்ம ஜெபம் பண்ணுறோம். அப்போது பரலோகத்தில் ஆண்டவருடைய சித்தம் எப்படி செய்கிறாங்களோ அதே போல் பூமியிலும் ஆண்டவருடைய சித்தம் செய்யப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். இந்த தேவன் இந்த பூமியில் ஆளுகை செய்யணும் விரும்பணும்னா நீங்கள் தொடர்ந்து என்ன பண்ணணும்? இயேசு கற்றுக் கொடுத்த அந்த உபதேச எண்ணத்தை என்ன பண்ணணும்? தொடர்ந்து இயேசு சொன்ன அந்த உபதேசத்தில் தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும்? தொடர்ந்து ஜெபம் பண்ணணும். அப்போது உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல செய்யப்படுவதாக என்று சொல்லணும். அப்போ நீங்கள் உங்கள் ஜெபங்களே நீங்கள் இப்படிலாம் ஜெபம் பண்ணிங்கன்னா ஆண்டவர் சித்தம் இந்த பூமியில் செய்யப்படும். அப்படின்னா வேற ஒரு சித்தம் இந்த பூமியில் நடக்குது என்பதை இயேசு சுட்டி காட்டுறார். அப்போது இந்த வசனம் என்ன சொல்லுது, கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தா, வேறொருடைய சித்தம் அப்படின்னா பிசாசுடைய சித்தம் இந்த பூமியில் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. அவனுடைய சித்தத்தை நம்ம தடை செய்யணும், அவனுடைய விருப்பத்தை தடை செய்யணும்னா ஜெபம் என்கிற பெரிய ஆயுதத்தை எடுத்து பயன்படுத்த வேண்டும். ஜெபிக்காமல் தேவன் எதையும் செய்யவே முடியாது. ஆகினால் ஜெபம் தேவனுடைய பெரிய ஆயுதமாக இருக்கிறது. நீ விரும்புகிறதை கேளு என்று கர்த்தர் சொன்னார். காலையில் நம் சாலமோன் விரும்புகிறதை அவன் கேட்டான். அவன் விரும்பினதை தந்தது மாத்திரமல்ல, அவன் விரும்பாத ஞானத்தை கொடுத்தார், விரும்பாத ஐஸ்வர்யத்தை கொடுத்தார் பாருங்க. ஆமென். அவன் ஐஸ்வர்யத்தை விரும்பலை, அவன் ஞானத்தை மாத்திரம்தான் விரும்பினான். அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் ஆண்டவர் எல்லாத்தையும் தந்து சம்பத்துகளை கொடுத்து பெரிய மனிதனாக கர்த்தர் அவனை மாற்றினார். ஆமென். அல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் வந்திருக்க உங்களுக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையிலே அந்த உபதேசத்தை தான் நான் பண்ணணும்னு நம்ம நினைச்சோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலே ஏன் இன்னைக்கு தோல்விக்கு என்ன காரணம்? ஏன் இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்வில் வெற்றி அடையாமல் இருக்கிறாங்க? அதுக்கு காரணம் என்ன? பல காரணங்கள் நம்ம இந்த வாழ்க்கையில் இருக்குது. ஏன் என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் தோல்வி இருக்குது? ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஜெயம் வரலை, வெற்றி வரலை? தோல்வியான காரியங்கள் என் வாழ்க்கையில் தொடர்ந்து வருகிறதே, அந்த தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசில் வந்திருக்குல்ல. ஏன் என் தோல்விக்கு காரணம் என்னன்னு? ஏன் தோல்விக்கு காரணம்? பல உலகத்தில் இருக்க மக்களும் சொல்கிறாங்க, கிறிஸ்தவர்களும் சொல்கிறாங்க, கிறிஸ்துவ வாழ்க்கையில் வாழ்ந்தவர்களும் பல காரியங்களை சொல்லுகிறார்கள். தோல்விக்கு காரணம் என்ன? கற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாமல் இருப்பது தோல்விக்கு காரணமாக இருக்கிறது. கற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாமல் இருப்பது, எந்த விஷயத்தையும் நம்ம கற்றுக்கொள்ளணும் பாருங்கள். கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது தோல்விக்கு காரணம். நான் எந்தையும் கற்றுக்கொள்ள மாட்டேன், எல்லாவற்றையும் நான் நேர்த்தியாக செய்யணும் அப்படின்னா செய்ய முடியுமா? செய்ய முடியாது. எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்யணும்னா முதலாவது கற்றுக்கொள்ளணும். சமைக்க தெரியாத ஒரு ஆள் போய் சமையல் போய் நேர்த்தியாக நான் செய்வேன்னு சொன்னால் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. எந்த காரியத்தையும் கற்றுக்கொள்ளாமல் நேர்த்தியாக செய்வது கடினமான காரியம். நீ கற்றுக்கொள்ள வேணும். கற்றுக்கொள்கிறேன் என்கிற மன விருப்பம் இருக்கணும் பாருங்க. எதையாவது ஒன்று நான் கற்றுக்கணும்னு அதை செய்யணும். கார் ஓட்ட தெரியாத ஒரு ஆள் காரை ஓட்டி கற்றுக்கினா தான் காரை ஓட்ட முடியும்.
நீச்சல் பழக தெரியாத ஒரு ஆள் நீச்சல் பழகணுன்னா அந்த கிணத்துலையோ குளத்துலையோ நீச்சல் குளத்துலையோ என்ன பண்ணணும், கற்றுக்கொள்ளாமல் நான் நீச்சல் அடிப்பேன்னு சொல்ல முடியாது பாருங்கள். எந்த விஷயத்தில் இருந்தாலும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா. கற்றுக்கொள்ள விரும்புகிறவங்க தான் சாதித்தார்கள். விருப்பம் இல்லாதவங்க எதுவுமே சாதிக்க முடியாது. விருப்பம் இருக்கணும், நம்மளுக்கு கற்றுக்கொள்ள விருப்பம் வேணும். எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளணும். ஆலயத்துக்கு வந்து வசனத்தை கற்றுக்கொள்ளணும். ஆமென், அல்லேலூயா. பள்ளிக்கூடங்களுக்கு காலேஜுகளுக்கு போகும்போது, யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் போகும்போது என்ன பண்ணணும், கற்றுக்கொள்கிற மனப்பான்மையோடு போகணும். எவன் வந்து கற்றுக்கொள்கிற மனப்பான்மையோடு வருகிறானோ அவனுக்கு தான் இன்னும் கூட கொடுக்கப்படும். எனக்கு எல்லாம் தெரியுங்கிறவனுக்கு எதுவுமே கிடைக்காது பாரு. கற்றுக்கொள்கிற மனப்பான்மை வேணும். நல்லா படிக்கணும். நிறைய புத்தகங்கள் என்ன பண்ணணும், படிக்கணும் பாருங்க. சமுதாயத்தில் நிறைய நல்ல புத்தகங்கள் இருக்குது, ஆவிக்குரிய புத்தகங்கள் இருக்குது. எழுத்தாளர்கள் வேதத்தை குறித்து அநேக சத்தியங்களை எழுதியிருக்கிற எழுத்தாளர்கள் புஸ்தகத்தெல்லாம் அச்சீவ் பண்ண, நல்லா பெரிய ஆளாக வந்த, பெரிய ஊடி சக்ஸஸ் பண்ண அவங்கெல்லாம் கேட்டிங்கன்னா அவர்கள்லாம் எப்படி அவர்கள் பெரிய மனிதர்களாக வந்தார்கள் என்று கேட்டால் கற்றுக்கொள்ள விரும்பினார்கள். நல்லா கற்றுக்கொண்டாங்க, பாடங்களை நல்லா கற்றுக்கொண்டாங்க. அந்த கற்றுக்கொள்ளும் போது அவங்களுடைய வாழ்க்கையே மாற்றம் அடைந்தது. அவர்கள் கற்றார்கள், மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தார்கள். மற்றவர்களுக்கு அவர் பாடமாக கற்றுக் கொடுத்தாங்க பாருங்க. படிக்காமல் எதுவுமே தெரியாமல் நான் எங்கேயும் போயிட்டு என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. கற்றுக்கொள்ள வேண்டும். படித்தாதான் மேதையாக முடியும். நான் படிக்காதையும் மேதையாகிடும் சொல்ல முடியாது பாருங்க. அப்போ அறிவு இல்லாமல் எந்த காரியத்தையும் நம்ம செய்ய முடியாது. அப்போ படிப்பு நமக்கு என்ன கொடுக்கறது, அறிவை கொடுக்கறது. அதனாலே படிக்கணும். சத்திய வெளிப்பாடுகள் தேவை. சத்திய வெளிப்பாடுகள் தேவை. சபையில் நாம் போதிப்பதற்கு சத்தியங்களை குறித்து வெளிப்பாடுகள் தேவை. அப்போ சத்திய வெளிப்பாடுகள் இருந்தால் தான் நமக்கு என்ன பண்ண முடியும், மற்றவர்களுக்கு சத்தியங்களை நாம் போதிக்க முடியும். கிறிஸ்துவை குறித்து சரியான அறிவு சிந்தனைகள் நமக்குள்ளே இருக்கணும். ஆமென். சரியான அறிவு சிந்தனை இருக்கணும் பாருங்க. அப்படியாப்பட்ட அறிவு நமக்கு சிந்தனைகள் நம்ம இருக்கணும். தேவனை குறித்து வெளிப்பாடு, வசனை குறித்து வெளிப்பாடுகள், அந்த வெளிப்பாடுகள் நமக்கு இருந்தால் தான் உண்மையாகவே நாம் பெரிய காரியங்கள்லாம் செய்ய முடியும். நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்கள், கற்றுக்கொண்டார்கள். வேதத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா மோசே உடைய வாழ்க்கை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா மோசே 5 புஸ்தகங்களை, ஆதியாகமம், யாத்திராகமம், என்னாகமம், உபாகமம், லேவியராகமம், இந்த 5 புஸ்தகத்தை யார் எழுதினது பார்த்தீங்கன்னா இந்த மோசே எழுதினார். இந்த மோசே நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் இல்லை. எகிப்திலே பார்வோனுடைய அரமனையில் வளர்க்கப்பட்ட போது எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களும் ஞானத்திலும் அறிவிலும் சல காரியத்தையும் கற்று தேர்ந்தவனாக இருந்தார். பாருங்க, ஆண்டவரிடத்திலே கற்பனைகளை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, 10 கற்பனைகளை மட்டும் பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, இந்த புஸ்தகத்தை, தோரா என்கிற 5 புஸ்தகத்தை முதல் எழுதினவர் மோசே. கற்றுக்கொண்டார். எங்கே கற்றுக்கொண்டார்? அவர் பார்வோன் அரமனையில் இருக்கும்போதே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்கள் கற்றுக்கொண்டார். அவர் வாக்கிலும் செயலிலும் வல்லவனாக இருந்தார். கற்றுக்கொள்ளாமல் ஒருவனை தேவன் பயன்படுத்த மாட்டார். எப்படி பயன்படுத்தினார் ஆண்டவர் மோசேவை? அந்த பார்வோனுடைய அரமனையிலேயே அவனை வளர்த்து அங்கேயே அவனை கற்றுக்கொள்ள வைத்து தம்முடைய வேதத்தை எழுதும்படியாக அவனுக்கு ஞான அறிவை கொடுத்தார். கற்றுக்கொள்கிறவன் ஏதோ ஒரு வகையில் நீ கற்றுக்கொண்டினா ஒரு காலம் வரும்போது அந்த காலத்தில் உன்னுடைய ஆண்டவர் பயன்படுத்துவார். ஆமென், அல்லேலூயா. கற்றுக்கொள்ளணுங்க, படிக்கணும், நல்லா படிக்கணும். இரவும் பகலும் வேதத்தை படிக்கணும், தியானிக்கணும். இதெல்லாம் செய்தால் தான், கற்றுக்கொள்கிற அறிவு இருந்தால் தான் வெற்றியாளராக வாழ முடியும். மோசே எப்படி வெற்றியாளர் வாழ்ந்தார்? 120 வயசு வரை வாழ்ந்தார். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் கற்றுக்கொள்கிறார். தேவனுடைய சத்தியங்களை கற்றுக்கொண்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் உடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்த்தா கமாலியலுடைய பாதத்தில் உட்கார்ந்து கற்றுக்கொண்டார். அந்த கமாலியல் ஒரு பரிசேயன் கிட்ட அவர் என்ன பண்ணுறாரு, ஆழமான சத்தியங்களை கமாலியன், அந்த அன்னைக்கு இருந்த ரோம ராஜ்யத்திலே அந்த ஆலோசனை சங்கத்திலே மிகப்பெரிய தலைவராக இருந்தவர் இந்த கமாலியன். இந்த கமாலியனுடைய பாதத்திலே கற்று அவருடைய சத்தியங்களை, போதனைகளை எல்லாம் அவர் படித்து முடித்தவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். இந்த பவுல், சவுலாக இருந்த இந்த பவுலுடைய வாழ்க்கையை நீ கவனித்து பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாடு 14 புஸ்தகங்களை இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எழுதினார். ஆமென், அல்லேலூயா. அப்போஸ்தலர் பவுலை குறித்து நான் கேள்விப்படும் போது பெரிய பிரமிப்பான காரியங்களாக இருக்குது. ஒரு காலத்தில் கிறிஸ்துவை எதிர்த்தவர், கிறிஸ்துவை வெறுத்தவர். ஆனால் இயேசுவை அவர் சந்தித்த போது
எதற்காக அவர் படித்தார்? பழைய ஏற்பாட்டை கரைத்து குடித்த ஒரு மனுஷன். பழைய ஏற்பாட்டு முழுவதையும், நியாயப்பிரமாணம் முழுவதையும், 613 கற்பனைகளையும் அவர் குற்றமில்லாமல் கற்றுக்கொண்டவர். அப்படி தன் வாழ்க்கையிலே எல்லா விதமாக யூதனுக்கு யூதனாக, கிரேக்கனுக்கு கிரேக்கனாகவும், மூடருக்கு ஞானிகளுக்கும், அவருக்கு எல்லாருக்கும் கடனாளியாக இருக்கக்கூடிய அளவுக்கு அவர் பெரிய ஞானியாக கற்றவராக இருக்க காரணம் என்ன? ஆரம்பத்தில் அவர் கற்றுக்கொண்டார். ஆமென், அல்லேலூயா. அவர் நிறைய நாட்கள் வேதங்களை ஆராய்ந்தார். அவர் பரிசேயனாக இருந்தார். வேதத்தை மனப்பாடமாக பண்ணினார். மனப்பாடம் பண்ணக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருந்தது. வேத ரகசியங்களை அவருக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. அவ்வளோ சத்தியங்கள் அவருக்கு தெரியும். அவர் பாருங்க, ரோமர் புஸ்தகத்தை எழுதும்போது எவ்வளோ வெளிப்பாடு நிறைந்தவரா, அவர் எவ்வளோ பைபிளை படிச்சிருக்கிறார் என்பதை அந்த ரோமர் புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தாலே தெரியும். அவ்வளோ வெளிப்பாடு நிறைந்த ஒரு புஸ்தகம். ஒரு பைபிள் முழுசையும் கரைச்சி ஒரு சின்ன புஸ்தகமாக 16 அதிகாரத்துக்குள்ளே அடக்கிட்டார். எவ்வளோ வேத ஞானத்தை பாருங்க. 14 நிருபங்களை எழுதுகிறார். ரோமர் புத்தகம், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், கொலேசியர், எபேசியர், பிலிப்பியர், இப்படி பல நிருபங்களை அவர் எழுதுகிறார். இந்த நிருபங்களில் குறித்து எல்லாம் எவ்வளோ வெளிப்பாடு இருந்த கற்றுக்கொள்ளாமல் யாரும் எழுத முடியுமா? கற்றுக்கொள்ளணும். ஆமென், அல்லேலூயா. தேவன் கற்றுக்கொள்ள விருப்பம் உள்ளவர்களை தான் பயன்படுத்த முடியும். இன்னைக்கு ஏன் அநேகருடைய வாழ்க்கையில் தோல்வின்னா கற்றுக்கொள்ள மனதில்லை. கற்றுக்கொள்ளணும். ஆமென், அல்லேலூயா. அதனால் நீங்கள் அதிகமாக படிக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முயற்சி பண்ணணும். முயற்சி, பயிற்சி நமக்கு தேவை. ஆமென், முயற்சி வேணும், பயிற்சியும் தேவை. எதை பயிற்சி செய்யணும்? நீங்கள் கற்றுக்கொண்டதை பயிற்சி செய்ய வேண்டும். நீங்கள் என்ன கற்றுக்கொள்றீங்களோ அதை என்ன பண்ணணும்? பயிற்சி செய்ய வேண்டும். முயற்சி, பயிற்சி எல்லாம் நமக்கு தேவை. பாருங்கள், நம்ம சொன்ன கதையே சொல்லிக்கிட்டு இருந்தால் நீங்கள் என்ன கேட்பீங்களா? அர்ச்சமாகவே அரைச்சா நீங்கள் வீட்டில் விட்டுருவீங்களா? டெய்லி தோசை சுட்டு கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? என்னங்க பண்ணுவீங்க? மூஞ்சால் அடிச்ச மாதிரி ஆகிடும்ல. மூஞ்சில் சில நேரத்துக்கு கோவம் வந்து மூஞ்சில் கூட தூக்கி அடிச்சுடுவாங்கன்னு நினைக்கிறேன். மூஞ்சால் அடித்த மாதிரி ஆகிடும். அரைச்சமாகவே அரைக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் சபையில் நான் சமாரியா ஸ்திரியும் தாவீது குறித்தும் கோலியாத்தை குறித்தும் நான் பேசினே இருந்தேன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆதாம் குறித்து ஏவாளை குறித்து மட்டும் நான் பேசினே இருந்தால் எப்படி இருக்கும்? அரைச்சமாகவே அரைச்சின்னு இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமாக தானே இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்? கற்றுக்கொள்ளணும். பயிற்சி, முயற்சி நமக்கு தேவை. பயிற்சி, முயற்சி இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது? எதையுமே செய்ய முடியாது. மோசே எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாய் மாறினான். ஆமே, அதுபோல் நம்ம வல்லவனாக மாறணும். இயேசு என்ன பண்ணுறாரு? தேவனுக்கு முன்பாக செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். இயேசு சிறு வயதிலே அவர் கல்லாதவராக இருந்து வேத எழுத்துக்களை நல்லா அறிந்திருந்தார், கற்றுக்கொண்டார். ஆமென், அல்லேலூயா. வேத எழுத்துக்களை யூதர்கள் சிறு வயதில் 5 வயசுலேயே அவங்க மனப்பாடம் பண்ணிடுவாங்க. அந்த 5 தோராவை என்ன பண்ணுவாங்க? மனப்பாடம் பண்ணக்கூடிய ஆற்றல், அறிவு கர்த்தர் அவனுக்கு அந்த யூத ஜனங்களுக்கு கொடுத்துருந்தார் பாருங்க. ஆமென், அல்லேலூயா. மனப்பாடமாக பண்ணக்கூடிய ஆற்றல். அதுன்னா என்ன சொன்னா, எபிரேய ஸ்திரீகள் தங்கள் பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கும் போதே சத்திய வசனத்தை, தேவனை குறித்து, சத்திய போதனை குறித்து சொல்லிக் கொடுத்து வளர்ப்பார்கள். கர்ப்பத்தில் இருக்கும் போதே அதெல்லாம் செய்கிறாங்க, ஆற்றல் செய்கிறாங்க பாருங்கள். அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த பயிற்சி, முயற்சியெல்லாம் பண்ணுறாங்க. அப்போ கற்றுக்கொள்கிறன்ற முயற்சி, பயிற்சி நம்ம செய்தால் தான் நம்ம எல்லா காரியத்திலும் வெற்றி பெற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, அது ஒரு சத்திய வெளிப்பாடுகளை குறித்து சொல்லும்போது சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, நான் இது ஒரு மனுஷனாலும் கற்றுக்கொண்டதில்லை, மனுஷனாலும் பெற்றுக்கொண்டதும் இல்லை அப்படி சொல்கிறார். மனுஷராலே கற்றுக்கொள்ளலை, மனுஷராலையும் பெற்றுக்கொள்ளலை. எதை? இயேசு கிறிஸ்துவுடைய ரகசிய சுவிசேஷத்தை புறஜாதிகளுக்கு இவர் தான் மேசியா, ரட்சகர் என்கிற அறிவை மக்களுக்கு சொல்வதற்கு, இந்த ரட்சிப்பு வெளிப்பாடுகளை எல்லாம் கொடுப்பதற்கு இவர் நிறைய புத்தகங்கள் வாசித்து இருந்தாலும், பழைய ஏற்பாடு முழுசாக மனப்பாடம் பண்ணியிருந்தாலும், இயேசு அங்கே மறைக்கப்பட்டிருந்த ரகசியத்தை அவர் அறியாமல் இருந்தார். அவர் தமஸ்கு பட்டணத்தில் இயேசு அவர் சந்தித்த போது அவர் அரபு தேசத்துக்கு 3 வருஷம் அங்கே போய் தங்கியிருக்கிறார். அங்கே போய் என்ன பண்ணுறாரு? 3 வருஷம் கிறிஸ்துவை குறித்து அவர் ஆராய்ச்சி பண்ணுவதற்காக உட்காராரு. அங்கே இயேசு அவருக்கு தரிசனமாகி 3 வருஷம் அவருக்கு கற்றுக் கொடுத்தார். ஆகையினால்தான் கலாத்தியரில் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறார், கிறிஸ்துவே எனக்கு இதை கற்றுக் கொடுத்தார் என்று சொல்றார். கற்றுக் கொடுத்தார். தேவன் நமக்கு போதிக்கிறவராக இருக்கா, கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார்.
ஆமென், அல்லேலூயா. நீ வெற்றியாளனாய் வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். தோல்வி வர்றதுக்கு காரணம் என்ன? நீ கற்றுக்கொள்ளாமல் இருக்கிற மனம். அந்த மனத்தை மாற்றணும் பாருங்க. நான் கற்றுக்கணும் ஒரு எண்ணத்தோடு வந்தால் தான் என்ன பண்ண முடியும்? கடமைக்காக வரக்கூடாது. ஏதோ என்ன செய்வாங்க, ஏதோ வரணும், எல்லாரும் கூப்பிடுவாங்க, எல்லாம் தப்பாக நினச்சிக்கோங்க, அப்படிலாம் வரக்கூடாது. கற்றுக்கொள்கிறேன்ற மனப்பான்மையோடு வரணும். ஆமே, நான் ஒரு இடத்துக்கு போனால் கற்றுக்கொள்ளணும், எதையாவது ஒன்று கற்றுக்கொள்ளணுங்கிற மனப்பான்மையோடு நம்ம என்ன பண்ணணும்? போய் பார்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு வெளிச்சம் வரும் பாருங்க. ரெண்டாவதாக என்னென்னா, முதல் மனப்பான்மை என்ன வேணும்? என்ன சொன்னேன்? முதல் காரியம், ஒரு வெற்றியாளனாக வாழ்வதற்கு முதல் காரணம், முதல் தகுதி கற்றுக்கொள்ள நல்ல மனசு வேணும், கற்றுக்கொள்ள என்கிற விருப்பம் வேணும். ரெண்டாவதாக பிரச்சனைகளை பெருசாக பேசிக்கொண்டே இருப்பது. பிரச்சனைகளை பெருசாக பேசிக்கொண்டே இருப்பது. தோல்விக்கு காரணம் என்ன? பிரச்சனைகளை எப்போது என்ன பண்ணக்கூடாது? பெருசாக பேசிக்கினே இருப்பாங்க. சபையிலும் சரி, வீட்டிலையும் சரி, அலுவலகத்திலையும் சரி, எந்த இடங்களிலும் என்ன பண்ணுவாங்க? பிரச்சனைகளை பெருசாக என்ன பண்ணக்கூடாது? பேசிக்கொண்டே இருக்கக்கூடாது. எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது? பிரச்சனைகளை பேசிக்கொண்டே இருக்கிறதுனால நம்முடைய தோல்விக்கு காரணமானது பிரச்சனை தான். அந்த பிரச்சனையை மறுபடியும் நாம் பேசிக்கினே இருந்தோம்னா கண்டிப்பாக நாம் தோல்வி அடைவோம். தோல்வி அடைந்தார்கள் இஸ்ரவேல் மக்கள். சவுலுக்கு பின்னாடி இருந்தவங்க 1,00,000 பேர். சவுலுக்கு பின்னாடி இருந்தவங்க 1,00,000 பேர் யுத்த வீரர்கள் இருந்தாங்க. 1,00,000க்கு மேலே தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன பிரச்சனை இருந்ததுன்னா, கோலியாத் வந்து எதிர்த்து நின்றுட்டான். கோலியாத் வந்து நிற்கிறான். பெரிய பிரச்சனையாக யார் இப்போ? கோலியாத்து தான். கோலியாத்துக்கு முன்பாக அந்த சவுலுடைய படைகள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? மனம் பதறி என்ன பண்ணிட்டாங்க? பயந்து பிரச்சனைகளை டெய்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 40 நாள் யுத்தம். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருப்பாங்க, யுத்தத்துக்கு அணி வைப்பாங்க. ஆனால் என்ன நடக்கும்? யுத்தம் செய்ய மாட்டாங்க. கோலியாத்தை வந்து நிற்பான். நாம் ஏன் எல்லாரும் யுத்தம் பண்ணணும்? உங்களில் ஒருத்தர் மட்டும் வந்து என் கூட யுத்தம் பண்ணட்டும், நான் யுத்தம் பண்ணுறேன். உங்களில் ஒரு ஆள் அனுப்புங்க, சவுலுடைய வேலைக்காரனில் ஒரு ஆள் அனுப்புங்க. நான் பெலிஸ்தீன் அல்லவா, நீங்கள் சவுலுடைய வேலைக்காரன் அல்லவா, வாங்க உங்களோட கூட நம்ம யுத்தம் பண்ணுவோம். யார் ஜெயிக்கிறாங்களோ நாங்கள் வந்து, நீ என்னை ஜெயிச்சிட்டுனா நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு வேலைக்காரனாக வந்துடுவோம். நீங்கள் தோத்துட்டிங்கன்னா நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு வேலைக்காரனாக வந்துடணும். ஏன் இத்தனை பேர் ரத்தம் சாகணும்? இத்தனை பேர் ரத்தம் சிந்தப்படணும்? தோல்வி நீங்கள் ஒத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க? பிரச்சனைகள் இருந்தான். அவனை பார்த்தா 6 முழமும் ஒரு ஜானும் இருந்தான். கிட்டத்தட்ட 13 அடி நம்ம கணக்கு பிரகாரம். 6 முழம் ஒரு ஜானும் உள்ள இருக்கிறான். பிரச்சனை, இஸ்ரவேலுக்கு ஒரு பிரச்சனை. இந்த சேனைகள் கர்த்தருடைய சேனையை என்ன பண்ணுறான்? இவன் நிந்திக்கிறான். நான் பெலிஸ்தீன் அல்லவா, நீ இஸ்ரவேல் தேவனுடைய சேனைகள் அல்லவா, நீ சவுலுடைய சேனைகள் அல்லவா, வாங்க யுத்தம் பண்ணலாம். இவங்க ஒவ்வொரு நாளும் வரான். காலையில் வரான், சாயந்தரம் வரான். கிட்டத்தட்ட காலையில் சாயந்தரம் வந்தால் 80 தடவை வந்து நிற்கிறான். 40 நாள் யுத்தம் ஒன்றும் நடக்கலை. என்ன நடக்குது? பிரச்சனை தான் நடக்குது, போராட்டம் நடக்குது. அந்த இடத்துல சவுல் அங்கே திட நம்பிக்கை அட்டு போகிறான். அப்போ தான் தாவீது அந்த இடத்துக்கு வரான். சவுலை நம்பி இருந்தார்கள். யார்? அந்த மொத்த பேர் எப்படி நம்பி இருந்தாங்க? யாரை நம்பி இருந்தாங்களா? சவுலை நம்பி இருந்தாங்க. யார்? யுத்த வீரர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? சவுலை நம்பி வந்தார்கள். ஆனால் தாவீது சொல்கிறான், நான் கர்த்தரை நம்பி வருகிறேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. நம்பிக்கை மனிதன் மேல் வைக்கும்போது நமக்கு தோல்வி அடைகிறோம். நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைக்கும்போது வெற்றி அடைகிறோம். புரியுதா நான் சொல்கிறது? நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது வெற்றி அடைகிறோம். ஆனால் அதே நம்பிக்கை சவுல் மேலே வைக்கக்கூடாது. ஆமே, மனுஷன் மேல் நம்பிக்கை உள்ள மனுஷனாக நம்ம வாழக்கூடாது. கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ள ஒரு மனுஷனாக வாழணும். பாருங்கள், தோல்வி அடைஞ்சதுக்கு ஒரே காரணம் அவங்க சவுலுடைய வேலைக்காரர்களாக இருந்தார்கள். ஆனால் தாவீது சொல்லும்போது எப்படி சொல்கிறாருங்க? நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனுடைய இராணுவங்களின் தேவன், சேனைன்னு சொல்கிறான் அவன். இந்த சேனை யாருடையது? கர்த்தருடைய சேனை. அப்போ இந்த சேனைக்கு விரோதமாக கோலியாத் எழும்பும்போது அந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டுறான். ஆமாம், அல்லேலூயா. யார்? தாவீது எழும்பி முடிவு கட்டுறான். அப்போது கற்றுக்கொள்ள வேண்டும். சத்தியத்தை நம்பாமல் மனிதனை நம்புவது தவறான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆமாம், என்ன பண்ணணும்? மனுஷனே நம்பக்கூடாது, கர்த்தரை நான் நம்பணும். கற்றுக்கொள்ள மனம் தேவை. ஊழியனுக்கும் விசுவாசிக்கும்
வித்தியாசம் இருக்குது பாருங்க. ஒரு சாதாரண வேலைக்காரனுக்கும் ஒரு ஊழியனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது பாருங்க. தாவீது நல்ல ஒரு ஊழியக்காரனாக இருந்து என்ன பண்ணா, மனம் பதறி போயிருந்தவர்களுக்கு, பிரச்சனைகளே பேசிக்கொண்டு இருந்தவர்களுக்கு ஒரு தீர்வை கொண்டு வருகிறான். இவன் எந்த இராணுவத்தில் போய் இறங்கி யுத்தம் பண்ணதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவன் பிரச்சனையை பேசலை, பிரச்சனைக்கு தீர்வை பேசினான். இந்த கோலியாத்தின் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமோ கலங்க வேண்டாம் என்று சவுல் ராஜாவுக்கே சொல்கிறான். இந்த பெலிஸ்தன் ஏமாத்துறான். பிரச்சனையை பேசிக்கொண்டு இருக்கிற சவுலும் சவுளுடைய சேனைகளும் 1,00,000 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. அவனை எதிர்த்து நிற்க முடியல, பயப்படுறானுங்க, தொடர்நடிக்கையாக இருக்கிறானுங்க. பயம் வந்துடுச்சு. பிரச்சனைகளை பேசியிருந்தா தோல்வி தாங்க வரும். அவன் ஏமாத்துறான். ஆமே, அல்லேலூயா. சேனைகள் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், அவரால் ஒரு யுத்தத்தில் பாய்வேன், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். கர்த்தர் என் கேடகமாக இருக்கிறார், கர்த்தர் என் பாதுகாப்பாக இருக்கிறார். ஆமே, அல்லேலூயா. பிரச்சனையை பேசலைங்க, அவன் கர்த்தர் பெரியவர் என்று பேசினான். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தர் பெரியவராக பேசும்போது தான் வெற்றியாளனாக வாழ முடியும். ஆமே. பிரச்சனைகள் பார்த்து பயந்து பயந்து என்ன பண்ணக்கூடாது, ஓடக்கூடாது. பிரச்சனைகள் எதிர்த்து நிற்கணும், தீர்வு காணணும். ஆமே, அல்லேலூயா. எதையும் பெரிதாக பேசக்கூடாது. அவன் கோலியாத்து பெரியவன், அவன் பட்டையும் பெருசு, அவன் உருவம் பெருசு, அவன் போர் வீரன், அவன் நம்மளை ஜெயிச்சிருவான் அப்படின்னு அவனை குறித்து பெருசாக பேசக்கூடாது. யாரை பெருசாக பேசணும்? கர்த்தரை பெரிதாக பேசணும். ஆமே, அல்லேலூயா. நாம் யாரை பெருசாக பேசணும்னா கர்த்தரை தான் பெருசாக பேசணும். அல்லேலூயா. இயேசுவை பெரிதாக பேச வேண்டும். ஆமே. தாவீது சொல்கிறார், விசுவாசித்தேன் ஆகினாலே பேசினேன். விசுவாசித்தேன் ஆகினால் பேசினேன். எதை விசுவாசித்தான்? கர்த்தரை விசுவாசித்தான். கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், சேனை கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். ஆமே. நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு உன் தலையை என் கையில் ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு உன் தலையை நான் வாங்குவேன். ஆகாயத்து பறவைகள் எல்லாம் உன்னை தின்னும். பிரச்சனைகளை பார்த்து பேசணுங்க. தோல்வி வர்றதுக்கு காரணம் என்ன? பிரச்சனையை எதிர்த்து நிற்க முடியல. பிரச்சனைகள் எதிர்த்து நிற்கணும். பிரச்சனைகளை பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது. பிரச்சனைக்கு விரோதமாக பேசு. ஆமே. உனக்கு விரோதமாக தடையாக இருக்கிற பிரச்சனைகள் விரோதமாக நீ பேசணும். அப்போ தான் நீ வெற்றியாளனாக வாழ முடியும். தோல்விக்கு காரணம் என்ன? பிரச்சனைகளையே பேசி பேசி சின்ன பலூண்டை பெருசாக ஊதி காட்டக்கூடாது. சின்ன பலூண்டை ஊத ஊத என்ன ஆகும்? பேச பேச என்ன ஆகும்? பிரச்சனைகள் பெருசாக எந்த பிரச்சனையாக இருந்தால் நம்ம பேசிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? ஒரு சின்ன விஷயத்தை நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம், அது என்ன பண்ணும்? கொஞ்சம் நேரத்தில் வாக்குவாதம் ஆகும். வாக்குவாதம் ஆகும்போதே நமக்கு தெரியணும் அதை ஸ்டாப் பண்ணணுன்ட்டு. அதை ஸ்டாப் பண்ணாமல் போயிட்டா வாக்குவாதம் வரும்போது என்ன பண்ணோம்? மதுகை திறந்து விடுகிற கதையாகிடும். மதுகை திறந்து விட்டால் தண்ணி எப்படி பீறிட்டு ஓடுமோ அது போல் என்ன பண்ணுவோம்? சண்டை ஆரம்பமாகிடும். எந்த விஷயத்தில் இருந்தாலும் சரி, நம்ம ஞானமாக நம்ம என்ன பண்ணணும்? சில காரியங்களை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமே, அல்லேலூயா. பாருங்கள், அமைதியாக இருந்தால் கூட அந்த பிரச்சனையை சின்ன அது மறந்துட்டு கூட டக்குன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பிரச்சனை வந்துடும். பிரச்சனைகளை பேசிக்கொண்டே இருக்கக்கூடாது, பிரச்சனைக்கு தீர்வை பேசணும். ஆமே, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இயேசுவை பெருசாக பேசணும். மரணத்தை அல்ல, ஜீவனை பேசணும். ஆமே, அல்லேலூயா. நல்லதை பேசணும், நல்ல காரியங்களை பேசணும். மரணமான வார்த்தைகளை பேசக்கூடாது, ஜீவனான வார்த்தைகளை பேசணும். வாழ்க்கையில் எப்படி பேசுனா வெற்றி நமக்கு வரும். வெற்றி வருவதற்கு ஒரே வழி இதுதான். பாருங்க, பல விஷயங்களை நமக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். முதலாவது நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்குது, கற்றுக்கொள்ள மனம் வேண்டும். ஆமே. கற்றுக்கொள்ள மனம் இல்லாதவன் தோல்வி அடைவான். ரெண்டாவதாக, பிரச்சனைகளை பெருசாக பேசினா தோல்வி அடைவோம். பிரச்சனைகள் பெருசாக பார்க்கக்கூடாது, உன் தேவனை பெரிதாக பார்க்கணும். அல்லேலூயா. ஜார்ஜ் முல்லர் என்கிற தேவ மனிதன் சொல்கிறார், உன் பிரச்சனை பெருசு என்று நீ பிரச்சனையே பேசி கொண்டிருக்காதே, உன் பிரச்சனையை பார்த்து சொல்லு உன் தேவன் எவ்வளவு பெரியவர் என்று. ஆமே, அல்லேலூயா. உன் தேவன் எவ்வளவு பெரியவர் என்றும் பிரச்சனையை பார்த்து சொல்லு. ஆமே. பிரச்சனைக்கு பிரச்சனை கொடுக்க வேண்டியவன் தான் விசுவாசி. அவிசுவாசி பிரச்சனைகளை பேசிக்கொண்டே இருப்பான். ஆமே. எதையும் எதிர்த்து நிற்க வேண்டும், துணிவு நமக்கு வேண்டும். ஆமே. அந்த துணிவு இருந்தால் தான் வெற்றியாளனாக வாழ முடியும். மலையை கட்டி இழுக்கணுங்க. வந்த மலை போனால் பார்த்துக்கலாம். ஆமே, அல்லேலூயா. இழுக்கணும். விடாமுயற்சி வெற்றியை தரும். ஆமே. விடாமுயற்சி. தோல்விக்கு காரணம் விடாமுயற்சி நிறைய பேருக்கு இல்லை பாருங்க.
கஜினி முகமது இந்தியாவில் 18 முறை அவர் படையெடுத்தார். அவருடைய வெற்றிக்கு காரணம் என்ன என்று கேட்டிங்கன்னா, விடாமுயற்சி. சோர்ந்து போல, பிரச்சனையே பேசலை. ஏன் என்னால் ஜெயிக்க முடியல, ஏன் என்னால் ஜெயிக்க முடியல அப்படின்னு சிந்திச்சார். ஒரு சிலந்தி வலைக்குள்ளே அங்கே போய் இருக்கும்போது சிலந்தி வலை கட்டிக்கொண்டே இருக்குது. எத்தனை முறை கட்டிச்சு, பல முறை கட்டிய தோல்வி அடைஞ்சது. ஆனால் கடைசியில் அது சிலந்தி வலையில் அது என்ன பண்ணிச்சு, சரியாக அந்த வலையை கட்டி முடிச்சது. அப்போ தான் அந்த கஜினி முகமது புரிஞ்சுது, இந்தியாவில் நான் என்ன பண்ண முடியும், 17 முறை நான் தோல்வி அடைந்தேன், 18வது முறை நான் வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்லி அவன் விடாமுயற்சியாக என்ன பண்ணான், மறுபடியும் போர் தொடுத்தான், இந்தியாவை வெற்றி பெற்றான். அதில் மெயின் பாருங்கள், உலக மனுஷனே என்ன பண்ணுறான், தொடர்ந்து விடாமுயற்சியை பெற்று வெற்றியை பெறுகிறவனாக இருக்கிறான். ஆமே, 2 காரியத்தை நான் பார்த்தோம். 3வது காரியம், தன்னை மையமாக கொண்டு சுயநலமாக வாழ்வது. தன்னை மையமாக கொண்டு சுயநலமாக வாழ்வது, தன்னையே சுயநலமாக வாழ்வது தான் என்ன பண்ணுவது, தோல்விக்கு காரணமே. ஏன் தோல்விக்கு காரணம்? சுயநலம் வருது பாருங்க. இயேசு மையமாக வைத்து நம்ம வாழ வேண்டும். இயேசுவை தான் மையமாக வைத்து வாழ வேண்டும். இயேசுவை நம்ம கவனித்து பார்க்கணும். ஆமே, அவர் சுயநலமாக இந்த உலகத்துக்கு வரலை. ஆமே, தன்னலம் காப்பதற்காக வரல, பிற நலனுக்காக அவர் வந்தார். ஆமே, தனக்காக வாழல, மற்றவர்களுக்காக வாழ்ந்தார். தனக்காக அவர் மரிக்கலை, நமக்காக மரித்தார். ஆமே, அவரிடத்தில் எந்த சுயநலமான காரியம் இருந்ததில்லை. சுயநலவாதியாக அவர் இருந்ததில்லை. சுயநலத்தை அவர் வாழலை பாருங்க, சுயநலமாக வாழலை. இயேசு சுயநலமாக வாழாததினாலே மற்றவர்களுக்கு அவர் பிரயோஜனமாக இருந்தார். ஆமே, அல்லேலூயா. மற்றவர்களுக்கு பிரயோஜனம். நான் கிறிஸ்தவ வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக வாழணும். சுயநலமாய் வாழ்ந்தால் மற்றவர்கள் நம்ம தோல்விக்கு காரணம். இன்னொரு காரணம் என்னது, சுயநலமாக எனக்காகவே நான் வாழணும், மற்றவர்களுக்காகவும் நம்ம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்காக நம்ம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொள்ள வேண்டும். திருமாவளவன் ஒரு பேட்டியில் அவர் கேட்டாங்க, திருமாவளவனை போய் ஒரு பேட்டியில் கேட்டாங்க, நீ ஏன் மிகப்பெரிய கூட்டத்தில் போய் பெரிய பெரிய தலைவர் இருக்கிற இடத்துல போய் உட்காரும்போது ஏன் மைய சீட்டில் உட்காராம நீ என்ன பண்ணுறீங்க, கடைசி சீட்டில் போய் உட்காருங்க அப்படின்னு கேட்டாங்க. திருமாவளவன் போய் சொன்ன சிரிச்சுக்கிட்டே, யார் சொன்னது கடைசி சீட்டு அப்படின்னு. நான் கடைசி சீட்டில் உட்காரலையே, நான் எந்த சீட்டில் உட்காரணும் அதுதான் எனக்கு மைய சீட்டு. எந்த சீட்டில் உட்காரணும் அதுதான் எனக்கு மையமான சீட்டு. எனக்கு அப்புறம் தான் இன்னாண்டா அவங்கன்ட்டு தன்னுடைய மனதை என்ன பண்ண வலுப்படுத்தி கொள்கிறார். எந்த இடத்துல உட்காந்தாலும் தன்னுடைய சுயநலத்தை அங்கே காட்டல பாருங்க. நான் தான் தலைவன் அங்கே போயில, அங்கே உட்காந்துன்னு என்ன பண்ணுறாரு, நான் உட்காந்துக்கிற சீட்டு தான் மைய சீட்டு. அப்படி ஒரு எண்ணம் அவருக்கு இருந்தது பாருங்க. எண்ணத்தை நம்ம மாற்ற வேண்டும். வெற்றியாளனாக வாழ்வதற்கு மனதையும் எண்ணத்தையும் மாற்ற வேண்டும். எந்த இடத்துல நம்ம உட்கார வச்சாலும், எந்த இடத்துல நம்ம நிற்க வச்சாலும் நம்முடைய தனித்துவத்தை தன்மையை நம்ம என்ன பண்ணணும், காட்டக்கூடியவராக இருக்கணும். ஆமே, அல்லேலூயா. இயேசு 3 நாள் மலையில் உபதேசம் பண்ணிக்கிட்டு இருந்தார். 3 நாள் உபவாச ஜபம் நடக்குது. மலையில் ஜபம் நடக்குது. இயேசுநாதர் ஜபம் முடிச்சிட்ட உடனே எல்லாரையும் விட்டு அனுப்பிச்சிட்டாரா, போயிட்டு வாங்கன்ட்டு. யாரையும் என்ன பண்ணலை, போயிட்டு வாங்கன்னு அனுப்பலை. அவர்கள் பசியாக இருப்பார்கள், அவளுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று சீஷர்கிட்ட சொல்கிறாரு. கிட்டத்தட்ட அவங்க 5000 பேர் புருஷர்கள் மட்டும், எனக்கு தெரிஞ்சு 12000 பேருக்கு மேலே இருப்பாங்க. 12000 பேர் இருக்கும். சுயநலமாக இயேசுநாதர் உபதேசத்தை பண்ணிட்டு மட்டும் விடலை, சுயநலமாக இல்லை பாருங்கள். அப்பங்களை கொடுங்கள், அவர்களுக்கு ஆகாரங்களை கொடுங்கள்னு சொன்னார். உங்கள்கிட்ட எத்தனை இருக்குது, 5 அப்பம் 2 மீன் இருக்குது. அதை பிட்டு அவர் ஆசீர்வதித்து அவர் கொடுத்தார். ஆமே, யாருக்கும் குறைவில்லாமல் கொடுத்தார். சுயநலம் இல்லாமல் இயேசு வாழ்ந்தான். ஆமே, நீ சுயநலம் இல்லாமல் வாழ்ந்தால்தான் மற்றவருடைய வாழ்க்கைக்கு உதவியாக இருந்தால் தான் உனக்கு வெற்றி கிடைக்கும். ஆமே, வெற்றியாளனாய் வாழ்வதற்கு சிறந்த வழி சுயநலம் இல்லாத வாழ்வு. ஆமே, தோல்வியிலே கற்றுக்கொள்ள வேண்டும். 4வது என்ன சொல்கிறேன், தோல்வியிலே கற்றுக்கொள்ளாமல் இருப்பது. தோல்வியிலே கற்றுக்கொள்ளாமல் இருப்பது, மறுபடியும் தோல்வி அடையக்கூடாது. ஒரு விஷயத்தில் நாம் என்ன பண்ணணும், மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது, தோல்வி அடையக்கூடாது. ஒரு தோல்வி நமக்கு வருது, வாழ்க்கையில் ஒரு தோல்வி வருது, ஒரு தப்பு செய்துட்டோம். அந்த தப்பை மறுபடியும் நம்ம அடுத்த மாதமும் செய்வோம். பார்த்துக்கிறீங்களா?
ஒரு தோல்வி வந்துடுச்சுன்னா ஏன் தோல்வி வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும். ஆனால் தோல்வியில் நம்ம என்ன பண்ணணும், ஏன் தோல்வி வந்தது என்று கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது என்ன நடக்குது, மறுபடியும் என்ன வருது, நம்மளுக்கு தோல்வி வருகிறது. தோல்விக்கு காரணம் என்ன சொல்கிறாரு, தோல்விகளிலே கற்றுக்கொள்ளாமல் இருப்பது. எதற்காக தோத்தோம் என்பது தெரியாமல் இருப்பது தான். தோல்வியிலே ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். செய்த தவறை திரும்ப என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. செய்த தவறையே திரும்பவும் செய்யக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, செய்த தவறுகளையே திரும்ப செய்துகிட்டே இருப்பாங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த மனதை நாம் புதிதாக்க வேண்டும். எதனால் தோத்தோம், எதனால் இந்த தோல்வி எனக்கு வந்தது, இந்த தோல்விக்கு காரணம் என்ன என்பதை அந்த தோல்வியிலே நாம் கற்றுக்கொள்ளணும். எதனால் தோத்தோம் என்பதே அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும், அந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணணும், புதுப்பிக்கணும். மறுபடியும் அதில் தோல்வி அடையக்கூடாது என்பதை நம்ம என்ன பண்ணணும், முடிவு பண்ணணும். அதுக்கான முயற்சிகளை எடுக்கணும். இன்னொரு விஷயம், 5வதாக, நாளைக்கு என்று தள்ளி போடக்கூடாது. எந்த வேலையாக இருந்தாலும் நாளைக்குன்னு தள்ளி போடக்கூடாது. நம்ம என்ன படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், தோல்விக்கு என்ன காரணம், நாளைக்கு என்று எதையும் தள்ளி போடக்கூடாது. இன்றைக்கி இந்த பாருங்கள், நிறைய பேர் நாளைக்கு என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க, தள்ளி போடுறாங்க. தோல்விக்கு காரணம் இதுதான். தினமும் செய்ய வேண்டிய வேலையை நாம் செய்யாமல் போயிட்டா என்ன நடக்கும். வீட்டில் இருக்குது, நீங்கள் வீட்டிலே உங்கள் ப்ராக்டிஸாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். துணி இருக்குது, டெய்லி நீங்கள் துணி துவைக்கல, ஒரு வாரம் கழிச்சு துணி துவைக்கணும்னு நினச்சா, இன்றைக்கி துவைக்க வேண்டிய துணியை துவைக்கல, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடு ஃபுல்லாக எப்படி இருக்கும், ஒரே அழுக்கு துணியாக தான் இருக்கும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தர் என்ன சொல்கிறார், நாளைக்கு என்று தள்ளி போடக்கூடாது. வெற்றியாளனாக வாழணும்னா நாளைக்கு என்ற எந்த விஷயத்துலையும் தள்ளி போடக்கூடாது. அப்படி தள்ளி போட்டால் தோல்வி நமக்கு கண்டிப்பாக வரும். இதுதான் தோல்விக்கு காரணமே. தள்ளி போடக்கூடாது. படிப்பு விஷயத்துலையும் என்ன பண்ணக்கூடாது, தள்ளி போடக்கூடாது. இன்றைக்கி நம்ம படிக்க வேண்டியதை இன்றைக்கி படிச்சிடணும், நாளைக்கு படிக்க வேண்டியதை நாளைக்கு படிச்சிடணும். இப்போ 2 நாள் சேர்ந்து படிக்க வேண்டியது என்ன பண்ணக்கூடாது, ஒரே நாளில் படித்து நாளைக்கு சேர்த்து படிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம தள்ளி போட்டோன்னா அதுதான் நம்முடைய தோல்வியாக இருக்கிறது. வீட்டு வேலைகளையும் அப்படி தான் செய்யணும். வேத வாசிப்பை இன்றைக்கி 5 அதிகாரம் வாசிக்கணும், நாளைக்கு 5 அதிகாரம் வாசிக்கணும். இப்படி தான் நம்ம வாசித்து ஒரு பழக்கம் வரும். ஆனால் இன்றைக்கி வாசிக்கல, நாளைக்கு நான் சேர்த்து வாசிப்பேன் என்று நாளைக்கு என்று தள்ளி போடும்போது என்ன நடக்குது, 10 அதிகாரமாக வருது, அது 15ஆக மாறுது, 15 20ஆக மாறுது. அப்போ 20 ஆனவுடனே ஒரே நாளில் அதை வாசிக்க முடியாது. வாசிக்காமல் என்ன பண்ணுவோம், அதை தோல்வி அடைஞ்சு நான் மூடி வச்சுட்டு என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறமா வேதத்தையே வாசிக்க மாட்டோம். இன்ட்ரெஸ்டே வராது. அன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை அன்றே நம்ம செய்யணும். அன்னைக்கு ஜெபிக்க வேண்டிய நேரத்தை அன்னைக்கு ஜெபித்து முடிக்கணும். சேர்த்து வைக்கக்கூடாது. எதையுமே என்ன பண்ணக்கூடாது, எதையுமே சேர்த்து வைக்கக்கூடாது. எந்த வேலையும் சேர்த்து வைக்கக்கூடாது. சேர்த்து வச்சா நாம் தோல்வி அடைவோம் என்று எல்லாரும் சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. ஒரு ஊழியக்காரன் பல வருடங்களாக ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணார். தள்ளி போட்டார் சில காரியங்கள். பல வருடங்களாக ஊழியத்துக்கு இடம் வேணும். கவனிங்க நல்லா, ஒரு ஊழியக்காரர் பல வருடமாக ஊழியத்துக்கு இடம் வேணும்னு பல நாட்களாக ஜெபம் பண்ணின்னு இருந்தார். ஜெபம் பண்ணின்னு இருக்கும்போது ஒரு சில நாட்கள் கழித்து, பல வருடங்கள் கழித்து ஒரு ஃபோன் அவருக்கு வந்தது. ஃபோன் வந்தபோது அவர் என்ன பண்ணார், அந்த ஃபோன் எடுத்தாலோன்னாரு. அவர் என்ன சொன்னார், பாஸ்டர் இன்றைக்கி அர்ஜென்ட்டாக எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்க, நம்ம ஒரு இடத்துக்கு போகணும், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொன்னபோது, இல்லை என்னால் இன்றைக்கி வர முடியாது, நாளைக்கு வேணால் வரேன் அப்படின்னு சொல்லிட்டார். அவர் எவ்வளோ கெஞ்சி பார்த்தார், நாளைக்கு வரேன், ஒரு பெரிய பிரச்சனை பாஸ்டர், சீக்கிரம் வாங்க, ஒரு தீர்வு உண்டாகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அவர் என்ன சொல்கிறார், நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்டார். இன்றைக்கி நான் வர முடியாது அப்படின்ட்டார். நாளை தள்ளி போட்டவர் பல வருஷமாக உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி இடம் வேணும், எதுக்கு ஊழியத்துக்கு இடம் வேணும் ஜெபம் பண்ணியிருந்தார். ஆனால் அங்கே என்ன நடந்ததுன்னா, என்ன சம்பவம் நடந்ததுன்னா, 5 ஏக்கர் நிலத்தை அந்த விசுவாசிக்கு அவர் என்ன பண்ணாங்க, அப்பா அம்மாலாம் பிரித்து கொடுத்தாங்க. அன்றைக்கி ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ன பண்ணார், 1/2 ஏக்கர் நிலத்தை என்ன பண்ணுறாரு, ஊழியத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டு இது பண்ணாங்க. அன்றைக்கே எழுதி கொடுத்துடணுன்ட்டு அவர் என்ன பண்ணார், டக்குன்னு இன்னொரு ஊழிக்கார் ஞாபகம் வந்தார். இன்னொரு ஊழிக்காருக்கு ஃபோன் பண்ணாராம்,
அவர் ஃபோன் பண்ண உடனே நான் உடனே வரேன் பாஸ்டர், உடனே வரேன் ஐயா அப்படின்னு சொன்ன உடனே அவர் போய் உடனே போன உடனே அவங்க போன உடனே என்ன பண்ணிட்டாங்க, அந்த 1/2 ஏக்கர் நிலத்தையும் என்ன பண்ணாரன் அந்த ஊழியத்துக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. இவர் மறுநாள் போகிறாரு 12 மணிக்கா போயிட்டு, என்னன்னா பாஸ்டர் நாங்கள் நேற்று ஒன்று கூப்பிட்ட வரல, ஒன்றும் இல்லை, இந்த சொத்து பிரித்து கொடுத்தாங்க ஊழியத்து, எனக்கு 5 ஏக்கர் நிலத்தை கொடுத்தாங்க, அந்த 5 ஏக்கர் நிலத்தில் 1/2 ஏக்கர் நிலத்தை என்ன பண்ணேன் அந்த ஒரு ஊழியக்காருக்கு அவருக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு ஒன்று அவர் அப்புறம் அந்த தள்ளி போட்டார்ப்பா, அந்த டைமை தள்ளி போட்டார்ப்பா. அதுக்காக என்ன பண்ண உருண்டு பிறண்டு அழுகுறாரு, இத்தனை வருஷமான ஜோம் பண்ணு என்ன பண்ணுன்னு கிடைக்கல பாருங்கள். தள்ளி போட்டு அந்த காரியம் கிடைக்காதனால அழுது புரண்டு விழுந்த கூட என்ன பண்ணல, நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்தினா வெற்றி அடைவோம். நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்த, வெற்றிக்கு காரணம் என்ன தெரியுமா, சரியான நேரத்தை நம்ம என்ன பண்ணணும் பயன்படுத்தணும். நாளைக்கு என்று எந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது, தள்ளி போடக்கூடாது. தோல்விக்கு காரணம் என்ன, தனக்கு வந்த ஒரு காரியத்தை என்ன பண்ணணும் அன்றைக்கே என்ன பண்ணணும் செய்து முடிக்கணும். ஏன் சமுதாயத்தில் எல்லாரும் வெற்றியாளர்கள் வாழ்ந்தார்கள், வெற்றி சக்ஸஸ் பெற்றவங்களாம் பார்த்தாங்கன்னா அவங்க டேபிளில் குப்பை சேர்க்கலையா அப்படின்னு என்ன சொல்ல வராங்க கருத்துன்னா, டேபிளில் குப்பை சேர்க்கலைன்னா அன்னைக்கு வர ஃபைல் என்ன பண்ணாங்க சேர்த்து வைக்கலையா, அன்னைக்கு வேலையை அன்னைக்கே என்ன பண்ணாங்க முடிச்சுட்டாங்க, அன்னைக்கே முடிச்சுட்டாங்க. அப்போ நாளைக்கு என்ன சேர்த்து வைக்கல. சரவணன் ஒரு காரியத்தை சொன்னால் போன வாரத்தில் எங்கே சொன்னால் போல், முன்னாடி இருந்த அதிகாரியெல்லாம் அந்த வேலையை என்ன பண்ண மாட்டாங்க செய்தே முடிக்க மாட்டாங்கன்னா அப்படியே சேர்த்து வச்சுருப்பாங்க, முடிக்கணும் எண்ணமே இருக்காது அவங்களுக்கு. கவர்மெண்ட் அதிகாரி தான், அவங்க என்ன பண்ணாங்க முடிக்கணும் எண்ணம் இருக்காது. ஆனால் இப்போ வந்துக்கிற ஒரு ஆள் என்ன சொல்கிறாரு, அன்னைக்கு உள்ள வேலையை என்ன பண்ணிடணும், எல்லா பெண்டிங் இல்லாமல் ஒன்று எல்லாத்தையும் முடிச்சிடணும் அப்படின்னு இருக்கிறாங்க. அப்போது தன் கைகளில் சுறுசுறுப்புள்ளவனே ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்தப்படுவான். ஆமே, நீ வேலையில் ஜாக்கிரதையாக இருந்தால், சுறுசுறுப்பாக இருந்தால், உன் சுறுசுறுப்பை பார்த்து 4 பேர் கூப்பிடுவான், ஐயோ இவனை கூப்பிடியா, இவன் வந்தவன் ஒரே நாளில் 4 பேர் வேலையை ஒரே நாளில் செய்து முடிச்சிடுவான், இவனை கூப்பிடு, நாளை தள்ளிப்பட மாட்டான், இவன் வேலை முடிச்சுட்டு என்ன பண்ணுவான் சீக்கிரமாக கூட போயிடுவான், இவனை கூப்பிடியா அப்படின்னு கூப்பிடுவாங்க. நாளை என்ன பண்ணக்கூடாது, தள்ளி போடக்கூடாது. வேறு வழி இல்லாமல் அந்த ஊழியக்காரர் எழுதி கொடுத்துட்டாங்க, அந்த மனுஷன் ஃபோனை எடுக்கலை, எவ்வளோ கஷ்டம் இருக்குது பாருங்கள். ஒரு ஊழியக்காரனுடைய தோல்விக்கு காரணம் நம்முடைய வாழ்க்கைன்னு பாருங்கள். சில நேரத்தில் நாளை தள்ளி போடக்கூடாது. நாட்கள் இன்றைக்கி செய்ய வேண்டியதை நம்ம பேசுகிறோம், நான் கூட சில நேரத்தில் என்ன பண்ணுறோம் நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டு சில நேரத்தில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், அது முடிஞ்சுங்க. அதனால என்ன வருதுன்னா, அதனால் நம்மளுக்கு நாளைக்கான பலுவை நம்ம சேர்த்து நாளைக்கும் மறுநாளைக்கும் சுமக்க வேண்டியதாக இருக்கும். 2 நாள் செய்ய வேண்டிய வேலையை 5 நாள் செய்ய வேண்டிய வேலையை ஒரே நாளில் என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அன்னன்னைக்கு கொடுக்குற வேலையை செய்து முடித்து செய்யணும். அந்த வீட்டு பாடமாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடத்தில் எந்த ஹோம்ஒர்க் கொடுத்தாலும் சரி, படிக்க வேண்டிய காரியத்தை அன்றைக்கி சொல்லிக் கொடுக்குற காரியத்துக்கு அன்றைக்கும் கற்றுக்கொள்ளணும். தள்ளி போட்டால் சேர்த்து வைக்கப்படும். எதையும் நீங்கள் சேர்த்து வச்சினா என்ன ஆகும், சேர்த்து வச்சினா பாரமாயிடும், நீ அதை வெற்றி பெற முடியாது, சாதிக்க முடியாது. அதனால்தான் 6வதாக இப்போ 5 காரியத்தை நம்ம பார்த்தோம். இப்போ 6வதாக காலத்தையும் நேரத்தையும் பயன்படுத்தாமல் இருப்பது, நேரத்தை சரியாக பயன்படுத்தாமல் இருப்பது வெற்றியை பெற முடியாது. நம்ம என்ன பண்ணணுமா, சரியான நேரத்தை நம்ம பயன்படுத்தணும். நேரங்களை சரியாக பயன்படுத்தலைன்னா நாம் தோல்வி அடைவோமா. நேரங்களை காலங்களை நாம் சரியாக பயன்படுத்தணும். பயன்படுத்த தெரியலனா தோல்வி அடைவோம். இயேசு குறித்த நேரத்திலே, ரோமர் ஆட்சி காலத்திலே அவர் சிலுவையில் அறையப்படுவதற்காக குறித்த காலத்திலே சிறிய இடத்தில் பிறந்தார். காலங்கள் இருக்குது பாருங்க, எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது. நான் பைபிள்லேருந்தே சொல்கிறேன், நான் உலக பிரகாரமாக நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். இயேசு ரோமர் காலத்திலே தான் இயேசுவை சிலுவையில் அறையணும். அப்போ தான் ரோமர்கள் என்ன பண்ணாங்க, சிலுவை தண்டனையை வைத்தாங்க. ஏன் அத்தனை காலம் இல்லாமல் கரெக்டாக அந்த ரோமர் ஆட்சி காலத்தில் பிறந்தார். மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, உபாகம் வசனம் எழுதியிருக்கிறபடி கர்த்தர் என்ன பண்ணார், குறித்த காலத்தில் இந்த வருஷத்தில் பிறப்பாங்க, இந்த வருஷத்தில் பிறந்தாதான் ரோமர் ஆட்சி காலத்தில் சிலுவை மரம் வரும், அப்போது அவ என்னை சிலுவையில் கொள்ளுவாங்க என்பதை குறித்த காலத்தை வைத்திருந்தாங்க. காலத்தை என்ன பண்ணாங்க, காலத்தை நேரத்தையும் பயன்படுத்துவது, சரியான நேரத்தை காலத்தை நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். பயன்படுத்தாமல் நம்ம எந்த காரியத்தையும் செய்ய முடியாது பாருங்கள். குறித்த காலத்தில் நம்ம செய்து முடிக்கணும். நமக்கு ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழையை பொழிய பண்ணுவேன். காலங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் பாருங்க. எல்லா காலத்திலும் எல்லாமே நடக்காது. படிக்க ஒரு காலம் உண்டு,
படித்து முடித்து வேலைக்கு போகிற காலம் உண்டு. வேலைக்கு போனதுக்கு அப்புறம் திருமணத்துக்கு ஒரு காலம் உண்டு. திருமணத்துக்கு அப்புறம் தகப்பனாக காலம் உண்டு. தகப்பனான பின்னுக்கு அதுக்கப்புறம் அவர் தாத்தாவா காலம் உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குதுல்ல. சும்மா நான் இது சிம்பிளாக சொல்கிறேன். எல்லாத்துக்கும் காலம் இருக்குது. ஆண்டவர் எல்லாத்துக்கும் காலத்தை வைத்திருக்கா. உன்னை உயர்த்துவதுக்கு காலம் வைத்திருக்கிறார். 15 வயசு பையனுக்கு கல்யாணம் பண்ண முடியுமா? அதுக்கு காலம் இல்லையா? ஒரு பையன், சின்ன பையன், 5 வயசு பையன், அவர் கேட்குது எனக்கு கல்யாணம் பண்ணுது அவங்க அம்மா கிட்ட யூடியூப் சேனலில். நீங்களாம் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, எனக்கு கல்யாணம் பண்ணுங்க. எப்படி அது வளருது பாருங்கள். அது மாதிரி பாருங்கள், அது புரியல பாருங்கள். அதுக்கு காலம் இருக்குதுல்ல. காலத்துக்கு முன்பாகவே என்ன பண்ணா, அவசரப்படக்கூடாது சில விஷயங்களே. பிசாசு கேட்குது, காலத்துக்கு முன்பாக ஏன் என்ன துரத்தீங்க? காலத்துக்கு முன்னாடி ஏன் வந்தீங்க? எங்களுக்கு இன்னும் காலம் இருக்குதே. இயேசு காலம் வருவதுக்கு முன்னாடி மனுஷனுக்குள்ளே இருந்த பிசாசை துரத்தினாரே தவிர, அவன் என்ன நினச்சினா நம்மளை என்ன பண்ணிட்டார், இயேசுநாதர் வந்துட்டார், தேவகுமாரன் வந்துட்டார், என்னை சிறைப்பிடிச்சு என்ன பண்ண பாதாளத்தை அடைச்சிடுவார்னு சொல்லி அவன் பயப்படுறான். அவனுக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அது 1000 வருஷ காலம். நித்திய காலமாக அவனை 1000 வருஷத்தில் பாதாளத்தை அடைக்கிற காலம் இருக்குது. எல்லாத்துக்கும் காலம் இருக்குது பாருங்க. இயேசு காலத்தை வைத்திருக்கிறார். ஒரு கல்யாணத்துக்கு போகிறார், காணா ஒரு கல்யாணத்துக்கு போகிறாரு. கல்யாணத்துக்கு போனதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குது? திராட்சை ரசம் குறைவுபட்ட போது மரியாள் வந்து சொல்கிறா, எப்பா அவங்களுக்கு திராட்சை ரசம் குறைவுபட்டது, ஸ்திரீயே உனக்கு எனக்கு என்ன, என் நேரம் இன்னும் வரல, என் நேரம் வரல, என் காலம் வரல, அதுக்குள்ள உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? ஆமே, காலத்தை சரியாக பயன்படுத்தினான். அல்லேலூயா. குறித்த காலத்தை அவர் பயன்படுத்தினார். அதிகாலையில் அவர் எழுந்து புறப்பட்டு குறித்த ஜாமத்தில் அவர் புறப்பட்டு போய் ஜெபம் பண்ணினார். ஆமே, காலங்களை சரியாக பயன்படுத்தினவர்கள் தான் வெற்றி பெற்றார்கள். எல்லா வெற்றிக்கும் காரணமே காலங்களை பயன்படுத்தணும். ஜெபிக்க வேண்டிய காலங்களை ஜெபம் பண்ணணும். வேலை செய்ய வேண்டிய காலங்களை வேலை செய்யணும். வேலை செய்யாமல் வீட்டில் உட்காந்துன்னு காலாட்டின்னு சோம்பேறியாக இருந்தால் வேதம் சொல்லுது, சோம்பேறி அவன் எப்படி இருப்பான், அவன் வாழ்க்கையில் எப்படி இருக்கும்? சோம்பேறியுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேலை செய்யலைன்னா அவன் அறுப்பில் போய் பிச்சை கேட்பானா? அறுப்பில் போய் பிச்சை கேட்பான். அப்படி அறுப்பில் போய் பிச்சை கேட்டால் என்ன நடக்கும்? உழைக்க மனமில்லாமல் காலையில் எழுந்து ஏர் உழுது அந்த நாற்று நடணும், வேலை செய்யணும், பலன் கிடைக்கும், நல்ல பலன் மகசூல் கிடைக்கும், நல்ல பயிர் விளையும் என்கிற நம்பிக்கை அவனுக்கு இல்லாமல் சோம்பேறியாட்ட உட்காந்துன்னு காலத்தை வீணாக்கி கொண்டு படுக்கையில் படுக்கையில் காலை ஆட்டி கொண்டு தூங்கி கொண்டு இருக்கிறான். கேட்டால் என்ன சொன்னான்? காலையில் போனால் குளிரும், மத்தியானம் போனால் வெயில் அடிக்கும், சாயங்காலம் போனால் எனக்கு டயர்டாக இருக்கும். இப்படியே என்ன பண்ணுறான்? சோம்பேறி காலத்தை தள்ளி போட்டு கொண்டு இருக்கிறான். அவன் நான் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நினைக்கிறான். வேதம் சொல்லுது, சோம்பேறி விரும்பியும் ஒன்றும் கிடைக்காது. அவன் ஆத்மா விரும்பி ஒன்றும் கிடைக்காது. விரும்புவான். அவன் கார் வாங்கிட்டானே, இவன் கார் வாங்கிட்டான், இவன் வீடு கட்டிட்டானே, இவன் நல்லா இருக்கானே, அவன் நல்லா இருக்கிறானே என்று சோம்பேறி என்ன பண்ணுவான்? விரும்புவான், பொறாமப்படுவான். அவன் காலத்தை வீணாக்கினவன். அதனால் நஷ்டம் யாருக்கு? அவனுடைய ஆத்மாவுக்கு தான் நஷ்டம். காலத்தை வீணடித்தவனுடைய வாழ்க்கை ஆத்மா நஷ்டம் அடைகிறது. காலத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? வீணடிக்கக்கூடாது. ஆமே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காலத்தை எத்தனை பேர் வீணாக்கக்கூடாது என்று முடிவு போகிறீங்க? காலங்களையும் நேரங்களையும் சமயங்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. ஆமே, கட்ட ஒரு காலம் உண்டு, கட்டினதை இடிக்க ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது. ஆமே, ஏற்ற காலத்தில் உன் தேசத்தை நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஏற்ற காலத்தில் உன்னை நான் உயர்த்துவேன், ஏற்ற காலத்தில் உன்னை மகிமைப்படுத்துவேன். ஆமே, ஆண்டவர் வசனம் இருக்குது பாருங்க. காலங்களை வைத்திருக்கிறார். நான் காலத்தை பயன்படுத்தாமல் இருப்பது, நேரத்தை சரியாக பயன்படுத்தாமல் இருப்பது தோல்விக்கு காரணமாக இருக்கிறது. சரியான நேரத்தை நான் பயன்படுத்தினா வெற்றியாளராக மாற முடியும். ஆமே, அல்லேலூயா. நீங்கள் வெற்றியாளராக வாழ்வதற்கு வழி காலத்தையும் நேரத்தையும் பயன்படுத்த வேண்டும். ஆமே, இந்த கால கடிகாரம் ரொம்ப முக்கியம் பாருங்க. மகாத்மா காந்தி நேரத்தை எல்லாம் பயன்படுத்தினார். வெற்றி பெற்ற இந்திரா காந்தி பாருங்கள், 3 மணி நேரம் தான் தூங்கினாங்க. கலைஞர் கருணாநிதி 3 மணி நேரம் தான் தூங்கினாங்க. அப்துல் கலாம் 3 மணி நேரம் 2 மணி நேரம் தான் தூங்கினாங்க. வெற்றி பெற்றவங்களாம் பாருங்கள், காலத்தை பிரயோஜனப்படுத்தினாங்க. ஒரு ப்ரொஃபஸர் நான் கேட்டேன் போன வாரத்தில், நேற்று தான் நான் கேட்டேன், என்னய்யா அவர் மத்தியானத்துக்கு தூங்குவாரா? 87 வயசு இல்லையா? நான் இத்தனை வருஷமாக அவர்கிட்ட நான் டிரைவராக வேலை செய்கிறேன். இது வரைக்கும் என்ன பண்ணுறாரு அவர்?
மத்தியான நேரத்தில் தூங்க மாட்டார். வேத பண்டிதர், வேதத்தை போதிக்கிறவர். எப்பயாவது எந்த நேரம் பார்த்தாலும் ஏதாவது ஒரு புஸ்தகத்தை எடுத்து அதை படிச்சுன்னு ஏதாவது ஆராய்ச்சி பண்ணிக்கினே இருப்பார். அப்போ காலத்தை என்ன பண்ணாங்க? பிரயோஜனப்படுத்தி கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பார்கள். ஆமே, அவர்கள் போய் என்ன பண்ண மாட்டாங்க, யாராவது ஏதாவது கொடுன்னு சொல்லி கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏழாவதாக, அனுதினமும் திட்டமிடாமல் இருப்பது. அனுதினமும் திட்டமிடாமல் என்ன, இன்னைக்கு எழுந்து பிளான் இல்லாமல் இருப்பது. பிளான், திட்டம் என்னது? பிளான். என்ன பிளான்? இன்னைக்கு நான் என்ன செய்யணும் என்பது தெரியாது. எழுந்துட்டு இன்னைக்கு என்ன வேலை இருக்குது கூட தெரியாது. திட்டமிடாமல் இருப்பது. திட்டம் போட்டு வேலை செய்யணும். திட்டம் போட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், வாழணும். இந்த திட்டம் இப்படி தான் போடணும், அப்படி தான் செய்யணும், அப்படி தான் பண்ணணும் இருக்கணும். ஏன் தோல்விக்கு காரணம்னா திட்டம் இல்லாமல் வாழ்க்கை, தரிசனம் இல்லாமல் வாழ்க்கை. நான் என்ன செய்ய போகிறேன் என்பது தெரியாமல் இருக்கிறாங்க. பாருங்கள், இயேசுநாதர் காலையில் எழுந்து ஜெபம் பண்ணிட்டாரு. ஜெபம் பண்ணிட்ட உடனே சீசைகள் வந்து கேட்குறாங்க, இயேசுவே உன்னை எல்லாரும் அங்கே தேடுறாங்கண்ணே. ஏப்பா, நான் அந்த ஊருக்கு இல்லை, காலையில் எழுந்து வந்தேன், பிதா எனக்கு திட்டம் கொடுத்துருக்குறார். நான் மற்ற ஊருக்கு போய் நான் என்ன பண்ணுவேன், பிரசங்கம் பண்ணணும். அந்த ஊருக்கு நேற்றே நான் சொல்லி முடிச்சிட்டேன், நான் மற்ற ஊருக்கு போய் சொல்லணும். திட்டமிடுறார் காலையில். இன்றைக்கி எங்கே போகணும் பிதாவே, இன்றைக்கி என்ன வேலை செய்யணும், இன்றைக்கி நான் என்ன பண்ணணும், இன்றைக்கி யாரை நான் எழுப்பணும், யாரை நான் சுகமாக்கணும், நான் இன்றைக்கி என்ன பண்ணணும், எந்த அப்போஸ்தலரை தேர்ந்தெடுக்கணும், யாரை நான் அழைக்கணும், யாரை நான் கூப்பிடணும், யாரை குணமாக்கணும். ஊழியத்தில் அவர் திட்டமிடுறார். ஆமென், அல்லேலூயா. இயேசுடைய ஊழியத்திலே சக்ஸஸாக காரணம், தோல்வி இல்லாமல் வெற்றியாக செய்தது காரணம், அவர் நேரத்தை என்ன பண்ணார், திட்டமிட்டார். அனுதினமும் என்ன பண்ணார், பிளான் பண்ணி செய்யணுங்க. எதை செய்தாலும் பிளான் பண்ணணும். அடுத்த வருஷம் நம்ம ஒரு காரியத்தை செய்ய போகிறோம், அதை என்ன பண்ணணும், பிளான் பண்ணணும். வீடு கட்ட போகிறேன்னா நம்ம என்ன பண்ணணும், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் பிளான் பண்ணுவேன். நான் இப்போ வீடு கட்டினேன், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன், பிளானை போட்டேன். பிளானை போட்டு திட்டமிட்டு அதுக்கு எவ்வளோ செலவாகும் கணக்கு போடுறோம். ஆமாம், கோபுரத்தை கட்டுக்கிறோம், அதை செலவழிக்கணும்னா கணக்கிட்டு பார்க்கணும். அப்படி கணக்கிட்டு பார்க்கணும். அப்போ திட்டங்களை போடணும். அடுத்த வருஷம் எங்கள் பிள்ளைக்கு காலேஜ் சேர்க்க போகிறோம், இந்த வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், திட்டம் போடணும். ஆமே, பிள்ளைகளுடைய படிப்பு செலவுக்கு திட்டம் போடணும், எதிர்காலத்துக்கு செலவு திட்டம் போடணும், நல்ல சுகப்பிரசவத்துக்கு அதுக்கும் திட்டம் போடணும். பாருங்கள், திட்டமிடாமல், காலங்களை திட்டம் போடாமல் எதையும் நம்ம என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. நான் இந்த வயசில் இதை முடிச்சிடுவேன், நான் சின்ன வயசுலேயே 40 வயசில் நான் எல்லாத்தையும் முடிச்சு என்ன பண்ணுவேன், சக்ஸஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டேன். தீர்மானம் எடுத்தேன். வெற்றி பெறுவதற்கு என்ன வழின்னு எனக்கு தெரியாது, ஆனால் வேதத்தை மட்டும் நல்லா படிப்பேன். திட்டம் போட்டேன், என் எதிர்காலத்தை திட்டம் போட்டேன். திருமணம் பண்ண போகிறோம், அடுத்த வருஷம் நம்ம திருமணம் பண்ண போகிறோம், அதுக்கு நமக்கு என்ன வேணும், பணம் வேணும். திட்டம் போட்டேன். எவ்வளோ பணம் தேவையோ அந்த பணத்தை நான் சேர்த்து வைக்க திட்டம் போட்டேன். யார்கிட்ட கடன் வாங்கலை, கடன் வாங்கி நான் பண்ணணும்னு நான் திட்டம் போட்டேன்னா அதை விட வேறு மோசமான சுபாவமே கிடையாது. பாருங்கள், திட்டமிடாமல் வாழ்வது சரியான வாழ்க்கை கிடையாது. திட்டமிடணும். ஆமாம், அல்லேலூயா. எல்லா காரியத்தையும் திட்டமிடணும். எல்ஐசி போடணும். 40 வருஷம் 30 வருஷம் கழிச்சு அதோட இன்கம் வரும் என்பது திட்டம் போடணும். ஆமாம், அப்போ வருமானங்களையும் திட்டம் போடணும். எவ்வளோ வருது, எவ்வளோ செலவு பண்ணுறோன்னு திட்டம் போடணும். ஊதாரித்தனமாகவும் இருக்கக்கூடாது. சில பேர் பாருங்கள், எவ்வளோ கொடுத்தாலும் என்ன பண்ணுவான், செலவு பண்ணிவிடுவான். எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவான், ஊதாரித்தனமாக செலவு பண்ணிவிடுவான். திட்டமிடாமல் ஒரு வாழ்க்கை. நம்ம என்ன கற்றுக்கொண்டு வருகிறோம், தோல்விக்கு காரணம் என்ன, எதனால் தோல்வி வருது, ஏன் நம்ம தோற்று போகிறோம், வெற்றி பெறதுக்கு வழி என்ன, நம்ம அதுலேயும் சேர்த்து என்ன பண்ணுறோம், பதிலையும் நம்ம சொல்லி கொண்டு வருகிறோம். சுய கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பது. 8ஆவதாக, சுய கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பது. சுய கட்டுப்பாடு எதில் சுய கட்டுப்பாடு இல்லை, சாப்பாடு விஷயத்தில் சுய கட்டுப்பாடு இல்லை. எதை ஒன்றா கொடுத்தாலும் போட்டு வாங்குறது, நல்லா சாப்பிட்டுறது. அப்புறம் என்ன வருது, ஜீரணமாகலை, அஜீரணமாகலை, வயிறு வலிக்குது, சுகர் ஏறி போச்சு, ப்ரெஷர் ஏறி போச்சு, கல்லீரல் வேலை செய்யலை, மண்ணீரல் வேலை செய்யலை. இதுனா என்ன நடக்குது, சுய கட்டுப்பாடு இல்லாமல் கொடுத்தவொடனே என்ன பண்ணுறது, சாப்பாட்டு ராமனாக இருக்கக்கூடாது. சாப்பாட்டு ராமன் என்ன பண்ணுவான், தொண்டையில் கத்தி வைக்க மாட்டான். என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் என்ன பண்ணுவான், வாய்க்குள்ளே போட்டுக்குவான். ஒரு சுய கட்டுப்பாடு இருக்கணும். இவ்வளோ வயசு ஆகிப்போச்சு, 40 வயசு மேலே ஆகிப்போச்சு, நாம் என்ன பண்ணணும், இதை தான் சாப்பிடணும், இதை தான் பண்ணணும் என்று ஒரு சுய கட்டுப்பாடு இருக்கணும். டெய்லியும் வாக்கிங் போகணும். ஆமாம்,
டெய்லி என்ன பண்ணணும்? வாக்கிங் போகணும். இவ்வளோ அளவோடு தான் சாப்பிடணும். வயிறு முட்டை சாப்பிட்டா என்ன ஆகும்? வயிறு முட்டை சாப்பிட்டுட்டா என்ன ஆகும்? சில பேர் வயிறு முட்டை சாப்பிட்ருவாங்க, ஜீரணமாகாது. அதுக்கு சுடு தண்ணி குடிச்சிருப்பாங்க. வெந்தயம் தண்ணி, ஜீரகம் தண்ணி ஊற்றி குடிச்சின்னு உட்காந்துருக்க வேண்டியதான். நைட்டு ஃபுல்லாக தூக்கம் வராது. வயசுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும்? சாப்பிடணும். பாருங்கள், அளவு திட்டம் போடணும். சுய கட்டுப்பாடு வேணும். சுய கட்டுப்பாடு இல்லாமல் மானாவாரி அவர் குண்டான் சோறை துண்ணுட்டு மலைப்பாம்பு மாதிரி நெஞ்சு கிடப்பாங்க சில பேர்லாம். அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. பாருங்கள், நல்லா வாக்கிங் போகணும். நல்லா வாக்கிங் போய் நல்லா என்ன பண்ணணும்? உடம்பை ஆரோக்கியமாக வைக்கணும். மாம்சத்தில் ஒரு கட்டுப்பாடு வேணும். மாம்சத்திலே சுய கட்டுப்பாடு வேணும். பாருங்கள், டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் போகணும், இதெல்லாம் நம்ம செய்யணும். பேச்சிலே ஒரு சுய கட்டுப்பாடு வேணும். வாய்க்கு வந்ததெல்லாம் நம்ம பேசிட முடியாது. வந்ததெல்லாம் வெந்ததை துண்ணிட்டு வந்ததெல்லாம் பேசின்னு இருப்பேன் அப்படின்னா, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசின்னு இருந்தால் வம்பு தான் வரும். சுய கட்டுப்பாடு இல்லாமல் அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, எவன் அதை பண்ணிட்டான், அவன் அதை பண்ணிட்டான், சுய கட்டுப்பாடு இல்லாமல் என்ன பண்ணுறது? பேசிக்கிட்டே இருப்போம். யாரையா கொடுத்து எதையா கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? சுய கட்டுப்பாடு இல்லாமல் பேசிக்கொண்டே இருக்கும்போது நடக்கையில் சுய கட்டுப்பாடு இல்லை. மற்றவங்களுடைய வாழ்க்கையை தான் நம்ம பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ண மாட்டோம்? கவனிக்க மாட்டோம். நம்முடைய அடிச்சோடு என்ன, நான் என்ன செய்கிறேன், நான் என்ன பண்ணுறேன், இதே தப்பு தான் அவன் செய்திருப்பான். அவன் செய்தது பெரிய பூத கண்ணாடி மாதிரி பேசுவான், இவன் செய்தது அப்படியே மறைச்சிடுவான். ஒட்டகத்தை என்ன பண்ணுவான்? அப்படியே வாயில் போட்டு விழுங்கிடுவான். அவன் கொசு கண்ணில் இருக்கும், அந்த கொசு பெருசாக பேசின்னு இருப்பான். இந்த மாயக்காரன் பரிசெயர் போல் நம்ம சுய கட்டுப்பாடு இல்லாமல் பேசக்கூடாது. பாருங்கள், இன்னைக்கு யூடியூப் சேனல்லாம் நிறைய பேர் அப்படி தான் பேச ஆரம்பிச்சிட்டான். அவன் வாழ்க்கையில் 1008 கோளாறு இருக்குது, கோணல் இருக்குது, மானல் இருக்குது. நல்லா ஊழியம் செய்கிற ஊழியக்காரன் என்ன பண்ணான்? சுய கட்டுப்பாடு இல்லாமல் அங்கங்கே பேசின்னு இருக்கிறான். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் பண்ணுறது சரியில்லை. இவன் யாருக்கு ஊழியம் செய்கிறான்? சுய கட்டுப்பாடு இல்லாமல் பிசாசுக்கு ஊழியத்தை செய்துன்னுக்கிறான். அவன் எதுக்கு செய்கிறான்? வயிற்றுக்கு செய்துன்னுக்கிறான். இதை செய்தால் இந்த யூடியூப் சேனலில் போட்டால் எனக்கு காசு வரும், என்னை 4 பேர் பார்ப்பாங்க அப்படின்ட்டு சுய கட்டுப்பாடு இல்லாமல் என்ன பண்ணுறான்? இப்படி தான் வாழணும். ஒரு சுய கட்டுப்பாடு இருந்து ஒழுக்கம் வேணும்ல, நன்னடத்தை வேணும்ல. நம்மளை பார்க்கும்போது, நம்ம நடக்கும்போது, பேச்சில், உடலில், செய்கையில், எல்லாத்திலும் சுய கட்டுப்பாடு இல்லைன்னா நமக்கு சாட்சி இல்லாமல் போயிடும். அப்படி சாட்சி இல்லைன்னா என்ன ஆகும்? தோல்வி தான் வரும். சுய கட்டுப்பாடு வேணும். 9வது, தன்னுடைய தவறுகளை உணராமல் இருப்பது. தன்னுடைய தவறுகளை உணராமல் இருப்பது. சில பேர் பார்க்கும்போது நல்லா பேசுவாங்க, ஆனால் தன்னுடைய தவறு வந்துட்டால் என்ன பண்ண மாட்டாங்க? உணரவே மாட்டாங்க, அதை புரிந்து கொள்ளவே மாட்டாங்க. இதுதான் அவங்க செய்கிற தப்பு, புரிந்து கொள்ள மாட்டாங்க. நான் இங்கே வச்சேன் அப்படி சொன்னால், இல்லை இங்கே இல்லவே இல்லை, நான் வச்சது நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் கூட அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? உணர மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? தன்னுடைய தவறுகளை உணராது இருப்பது. நான் செய்கிறது என்னதுன்னு மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது என்பது என்ன பண்ண மாட்டாங்க? உணர மாட்டாங்க. சில பேர்கிட்ட நான் சொல்லுவேன், ஏய் இது மாதிரிலாம் இருக்காதா, அதுமாதிரி பண்ணாதரான்னா, அவன் தவறை அவன் உணர மாட்டான். தான் தவறை நியாயப்படுத்துவான். குடிக்கிறனை போய் குடிக்காதரான்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுவான்? அவன் தப்பு ஒத்துக்குவானா? ஒத்துக்க மாட்டான். சண்டை பண்ணுறவனை போய் ஏன்டா சண்டை பண்ணுற, தெருவில் நீங்கள் அடிக்கிற, மனைவி ஏன்டா அடிக்கிற அப்படின்னு போட்டு இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் உணரணும். அந்த உணர்வு அவனுக்கு இருக்கணும். ஏன் தோல்விக்கு காரணம்னா, உணர்வு இல்லாதவர்கள் கர்த்தரிடத்தில் போய் கேட்பாங்க. தன்னுடைய தவறு என்னது என்பது உணராமல் நம்ம கர்த்தரிடத்தில் போய் கேட்பாங்க. நமக்கே தெரியல நம்ம தவறு, கர்த்தர் தான் சொல்லணுமா என்ன? கர்த்தர் சொல்லணுமா என்ன? கர்த்தர் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, நமக்கே தெரியும். தாவீது நம்ம எடுத்துக்காட்டாக வச்சுங்க. தாவீது தவறை ஜோனத்தான் உணர்த்தும் போது என்ன பண்ணான்? தன்னை பாவி என்று உணர்த்தப்பட்டான். நான் தவறு செய்தேன்னு உணர்ந்தான். கர்த்தரிடத்தில் போய் மனம் திரும்பினான். தன் தவறுகளை உணர்ந்தான். பேதுரு தன் தவறுகளை உணர்ந்தான். 3 தரம் இயேசுவை மறுதளித்தான். சேவல் கூவுது, 2 தரம் கூவுறதுக்கு முன்னாடி 3 தரம் என்ன பண்ணிட்டான்? இயேசுவை என்ன பண்ணான்? மறுதளிச்சிட்டான். தன் தவறை உணர்ந்து இயேசு இடத்துல போனான். அவனுக்கு மன்னிப்பு கிடைச்சது. அதே யூதாஸ் காரியத்துடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பாருங்க. அவன் தவறை என்ன பண்ணுற உணரல. அவன் யார் இடத்துல போனான்? ஆலய பரிசெயர் இடத்துல போய் அவன் இயேசுவை விட்டுடுங்க சொன்னான். அங்கே போய் நீதி கேட்குறான். எனக்கு வேணாம், உனக்கும் வேணாம், நீ போய் அவன் காசு ஒன்று கொடுத்தாச்சு, 30 வெள்ளி காசு நீ எடுத்துன்னு போ அப்படின்னு சொல்லிட்டு போது அவன் எடுத்துன்னு போய் அந்த காசை ஆலயத்தை தூக்கி போட்டு போய் என்ன பண்ணான்? நாண்டு கொண்டு
செத்தான். தன் தவறை என்ன பண்ணல, இயேசுவிடத்தில் போய் ஒப்புக்கொள்ளலை. தவறை உணராமல் இருப்பது. ஆமென். தன்னுடைய தவறை உணராமல் இருக்கிற ஒரு சுபாவம், அது தோல்விக்கு காரணமாக இருக்கிறது. 10வதாக, எது உன் பின்னாகவே உன்னை இழுக்குது கண்டுபிடிக்கணும். எது உன் பின்னாக இழுக்கிறது எது? என்ன பின்னால் இழுக்கிறது எது? என்ன பின்னால் இழுக்கிறது எது? கிறிஸ்துவிடத்தில் வரக்கூடாதபடி, ஆலயத்துக்கு வரக்கூடாதபடி, நான் ஜெபம் பண்ணக்கூடாதபடி, ஊழியம் செய்யக்கூடாதபடி, வேலையில் முன்னேற்றம் கிடைக்காதபடி எது என்னை இழுக்குது? அதை நீ என்ன பண்ணணும்? கவனிக்கணும். என்னை இழுக்கிறது எது? பணமா இல்லை குடும்பமா? சில பேருக்கு பணம் இழுக்கும். ஆலயத்துக்கு வரக்கூடாதபடி இரவும் பகலும் வேலை செய்வாங்க. ஞாயிற்றுக்கிழமை கூட வேலையை விட்டா போடுவாங்க, வேலைக்கு போவாங்க. அது என்ன பண்ணும்? அவங்களை இழுக்கும். இந்த ஒரு நாளைக்கு வேலைக்கு போனாலும் பணம் சம்பாதிக்கலாமேன்னு சொல்லி பணம் அவங்களை இழுக்கும். சில பேர் குடும்பம் குடும்பம் குடும்பம். எங்கள் அம்மா வீட்டில் இதுவாக இருக்கிறாங்க, எங்கள் அப்பா வீட்டில் இதுவாக இருக்கிறாங்க. குடும்பம் குடும்பம் குடும்பம். கடவுளை விட்டுட்டு குடும்பத்தையே பிடிச்சிட்டு இருப்பாங்க. குடும்பம் ஒரு வேலை உன்னை பின்னாங்க இழுக்கணும். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறா, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி போகிறேன். பின்னானதை நான் மறக்கிறேன். என் வாழ்க்கை பின்னாடி நடந்தது பாருங்க. பின்னாடி வாழ்க்கை ஒரு 10 வருஷத்துக்கு 18 வருஷத்துக்கு முன்னாடி, 30 வருஷத்துக்கு முன்னாடி, 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை நான் என்ன பண்ணக்கூடாது? பின்னாடி திரும்ப பார்க்கக்கூடாது. முன்னானவைகளை நாடி ஓடணும். ஏன் தோல்விக்கு காரணம்? நம்ம பின்னாடி நம்ம நிலைமையை பார்க்குறோம். கர்த்தர் நம்ம அழைத்து இருக்கிறார். ஆமென். பொறுமையோடு நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஓட்டத்தை ஜெயமாக முடிக்க போகிறோம். பின்னாடி யார் வராங்க, இவங்க வராங்கலாம் பார்க்கக்கூடாது. அவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க என்ன செய்கிறாங்க, பின்னானதை மறந்துடணும். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சபைக்கு வந்தாங்களே, இவங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சபைக்கு வந்தாங்களே, அவங்க சரியா இவங்க சரியா, அவங்களையும் இவங்களையும் நம்ம பார்த்துன்னு இருக்கக்கூடாது. முன்னானவைகளை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கணும். யாரை நோக்கி ஓடிக்கொண்டணும்? இயேசுவை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கணும். தோல்விக்கு காரணம் என்ன? இயேசுவை நோக்கி ஓடாமல் இருப்பது தான். முன்னானவைகளை நோக்கி ஓடணும். எல்லாரும் முன்ன போகிறதுக்கு பதில் ரிவேர்ஸ் கீரை போட்டு பின்னாடி ஓடின்னு போகிறாங்க. வாழ்க்கையில் முன்ன போகணும். வாழ்க்கையில் முன்னேறி போகணும். வாழ்க்கையில் முன்னேறி போனால் தான் வாழ்க்கை என்ன பண்ணும்? வெற்றியாக அடையும். பின்னாடி போகக்கூடாது பாருங்க. ஆமென். அல்லேலூயா. 11வது பார்ப்போம். எதையும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் இல்லாமல் இருப்பது. எதையும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் இல்லாமல் இருப்பது. எதை செய்தாலும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்கிற விருப்பம். கடமைக்காக செய்யக்கூடாது. எதை செய்தாலும் விருப்பத்தோடு செய்யணும். சில பேர் பாருங்கள், எந்த காரியத்தை செய்தாலும் விருப்பத்தோடு செய்ய மாட்டாங்க. சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? கடமைக்காக செய்வோம். கடமைக்காக செய்யக்கூடாது. விருப்பம் மட்டும் செய்யணும். ஜெபம் மன்றத்தில் விருப்பப்பட்டு தான் செய்யணுங்க. கடமைக்காக செய்யக்கூடாது. வேத வாசிப்பு விருப்பத்தோடு தான் செய்யணும். யாரோ சொல்லிட்டாங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அப்படிலாம் இது பண்ணக்கூடாது. கடமைக்காக என்ன பண்ணக்கூடாது? வாசிக்கவே கூடாது. விருப்பத்தோடு தான் என்ன பண்ணணும்? எதை செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்காக நீ என்ன பண்ணணும்? விருப்பத்தோடு செய்யணும். ஆமென். அல்லேலூயா. இயேசு நான் விரும்பி தான் இந்த பூமிக்கு நான் வரேன். அதான் புஸ்தக சுருளி என்னை குறித்து எழுதி இருக்கிறது என்று சொல்லி விரும்பி தான் தன்னை பானபலியாக கொடுப்பதற்காக இறங்கி வந்தார். அல்லேலூயா. அவர் தான் விரும்பி வந்தார். பிதா போன்னு சொல்லலை அவரை. என்னை குறித்து எழுதி இருக்குது, காலம் வந்துடுச்சு, நான் போகிறேன் அப்படி சொல்லி தன்னை குறித்து எழுதி இருக்கிறதை கண்டு அவர் என்ன பண்ணார்? இறங்கி வந்தார். ஆமே. எதை செய்தாலும் சிறப்பாக செய்யணும். ஆமே. சிலுவையை சொங்குவதை அவர் சிறப்பாக தான் செய்து முடித்தார். பிதா எதற்காக அனுப்பினாரோ அந்த காரியத்தை எல்லாவற்றையும் வெற்றியாக சிறப்பாக செய்தார். ஒரு இடத்துலையும் தோல்வி இல்லை பாருங்க. சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் அவரை குறித்து எழுதியிருக்கிற எல்லா காரியத்தையும் அவர் சக்சஸாக செய்தார். தன்னை ஏற்படுத்தினவருக்கு முன்பாக அவர் குற்றமில்லாதவராகவும் மரண பரியந்தம் தன்னை அவர் கீழ்ப்படுத்தினார். எந்த மனுஷனும் தாழ்த்த முடியாத அளவுக்கு ஒரு தாழ்மை அவருக்குள்ளே இருந்தது. சிறப்பாக செய்து முடித்தார். அல்லேலூயா. வெற்றியாளனாக அவர் தோல்வி நினைச்சாங்க. பிசாசு என்ன நினைச்சது? இயேசுவை நம்ம தோல்வி அடைய வச்சிட்டோம், அவர் சக்சஸ் கிடையாது, சிறப்பாக செய்து முடிச்சிட்டாரு. ஆனால் உலகம் என்ன நினைக்குது? பிசாசு என்ன நினைக்கிறான்? இயேசுவை சாகடிச்சிடும், அவர் பாதாளத்தில் போட்டுரும், அவள் தான் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சான். ஆனால் இயேசு சிறப்பாக செய்து முடிச்சு 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து வந்தார். அல்லேலூயா. அவருக்கு சிறப்பான பங்கு கொடுக்கப்பட்டது என்று தாவீது சொல்றார். ஆமே.
எனக்கு ஒரு சிறப்பான பங்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவள் வலது பரிசயத்திலே நித்திய பேரானந்தம் எனக்கு உண்டு என்று சொன்னார். ஆமே, இவர் சிறப்பாக செய்து முடித்ததுனாலே, இயேசு சிறப்பாக செய்து முடித்ததுனாலே அவர் பிதாவின் வலது பரிசயத்தில் உட்கார்வதற்கு சிறப்பான பங்கு அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கீழானதல்ல, மேலானதை நோக்கி கொண்டிருக்கிறார். ஆமே, நம்ம கீழே பார்த்து நிற்கக்கூடாது, வசனங்களை கவனிக்கணும், மேலானவர்களை நம்ம நோக்கி கொண்டு இருக்கணும். ஆமே, இன்னும் ஒரு 5 காரியம் 7 விஷயம் இருக்குது. அதெல்லாம் நம்ம இப்போ சொல்ல முடியாது. ஆமே, அடுத்த வாரத்தில் நம்ம முடிஞ்சால் பார்ப்போம். நிறைய விஷயங்கள் பாருங்கள். வெற்றி அடையணும்னா எல்லா விஷயத்திலும் நம்ம என்ன பண்ணணும்? சிறப்பான பங்கு நம்ம கொடுத்தே ஆகணும். கிறிஸ்துவ வாழ்விலே வெற்றி அடையாமல் இருக்க காரணங்கள் 7 காரணங்கள் இல்லை 17 காரணங்கள் நம்ம பார்க்குறோம். அதில் 11 தான் நம்ம பார்த்துருக்குறோம். எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் சுருக்கமாக. கற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாமல் இருப்பது முதல் காரணம். எழுதிக்கிங்க. கற்றுக்கொள்ளாமல் விருப்பம் இல்லாமல் இருப்பது முதல் காரணம். பிரச்சனைகளை, ரெண்டாவது பிரச்சனைகளை பெருசாக பேசுவது, ரெண்டாவது பிரச்சனைகளையே பேசிக்கொண்டு இருப்பது, மூணாவது காரணம் தன்னை மையமாக கொண்டு சுயநலமாக வாழ்வது, தன்னை மையமாக கொண்டு சுயநலமாக வாழ்வது, நாலாவது தோல்விகளிலே கற்றுக்கொள்ளாமல் இருப்பது. ஏன் தோத்தம் என்பதே, தோத்ததுக்கு அப்புறம் அதிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கணும். அதை கற்றுக்காமல் இருப்பது, மறுபடியும் அந்த தவறை நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. இவங்களை இந்த நிலையில் வச்சதுனால தான் இவங்க இதை பண்ணாங்க, இந்த தப்பை, இந்த காரியத்தை செய்தாங்க. மறுபடியும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அப்போஸ்தலர் காலத்தில் அதெல்லாம் அறிந்திருந்தார்கள். ஐந்தாவதாக, நாளைக்கு என்று எதையும் தள்ளி போடக்கூடாது. எந்த வேலையும் சரி, எந்த வேலையும், வீட்டு வேலையாக சரி, அலுவல் வேலையாக இருந்தது, நாளைக்கு என்று தள்ளி போடக்கூடாது. தள்ளி போட்டதுனாலே அநேக இழப்புகள் நமக்கு வரும். வெற்றி பெற்றவர்களெல்லாம் தள்ளி போடலை, தன் டேபிளில் குப்பையை சேர்த்து வைக்கல. என்ன பண்ணாங்க? சக்ஸஸ் பண்ணாங்க. டேபிளில் குப்பையை சேர்த்து வைக்கணும், டேபிளில் இருக்க ஃபைலை, அன்னைக்கு வர வேண்டிய ஃபைலை கிளியர் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. அப்படின்னா தன் வேலையிலே ஜாக்கிரதையாக இருக்கிறவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கிறான். நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்கிறான். ஆமே, காலத்தை நேரத்தையும் பயன்படுத்தாமல் இருப்பது. ஆறாவது, காலத்தையும் நேரத்தையும் பயன்படுத்தாமல் இருப்பது. ஏழாவது அனுதினமும் திட்டமிடாமல் இருப்பது. தினமும் நம்ம என்ன பண்ணணும், திட்டமிடணும். எட்டாவது, சுய கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பது. எதையிலையும் சுய கட்டுப்பாடு இல்லை, எல்லாத்துக்கும் சுய கட்டுப்பாடு வேண்டும். 9வது, தன் தவறுகளை உணராமல் இருப்பது. 10வதாக, எது நம்மளை பின்னாக இழுக்கிறது என்பதை நாம் பார்க்கணும். 11வது, எதை செய்தாலும் நாம் என்ன பண்ணணும், சிறப்பாக செய்து முடிக்கணும். சிறப்பாக செய்து முடிக்கணும். இயேசு சிறப்பாக செய்து முடித்தார். ஆமே, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், சிறப்பாக செய்து முடிக்கணும். நம்ம இந்த ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே.